இந்த காலத்துல கிளாடியேட்டர் ஆஸ்பெக்ட்ல ரொம்ப வந்து ஒரு மாதிரி விக்ரஸா இருக்கும். அதாவது உள்ள போயிட்டு ஒட்ட மட்டும் உயிரோட வெளில வாங்க. இதுதான் கான்செப்ட். பார்பேரிக்கா இருக்கும். இப்போ அதே ஸ்போர்ட்டை நம்ம பண்ண முடியுமா? 2 பேர் உள்ள போயிட்டு ஒருத்தன் உயிரோட வெளிலவான்னு சொல்ல முடியாது. அப்ப நீங்க அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பண்ணணும்ல. இந்த பார்பரிக் கான்செப்டை அப்படியே ஸ்போர்ட்ஸா கொண்டு வந்து தான் இப்போ MMA. இப்போ கூட ரீசெண்டா ஒருத்தர் SI ரிட்டையர் ஆயிட்டு 60 years தான் ஏஜ். இன்னொருத்தங்க ஃபேஷன் பண்றேன்னு சொல்லி 55 yearsல லேடி ஜாயின். See, there is no age criteria. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு எடுக்க தெரியும், எடுக்கணும். அதுதான் நல்ல ட்ரெயினர். இப்போ ரீசெண்டா லாஸ்ட் மந்த் அவர் ஸ்டூடெண்ட் புருஷோத் that's contract in MFN. சூப்பர். புரியுதுங்களா? ஏன்னா இப்போ அந்த MFN மாதிரி இதுவே MFN 4 fights amateurs. ஓகே, ப்ரோ ஃபைட்டும் பண்ணுவார். செலெக்ஷன் ஃபார் MFN கண்டெண்டர்ஸ் நடக்கும். அதுல யூ வான் அண்ட் லாஸ்ட் மந்த் யூ கெட் a contract. ஆர்யா சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா சார்பெட்டெக்கு முன்னாடில இருந்தே 3 years IMS மாஸ்டர். அந்த எடுத்துட்டே இருக்கும் போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துதான் சார்பெட்டாக்கு நம்ம ரெடி பண்ணோம். ஓகே, இந்த அகாடமி இங்க ஓபன் பண்ணது பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சார்பெட்டாக்காக தான் இந்த அகாடமியை ஓபன் பண்ணோம். இந்த கேஜ்ல நீங்க இது இல்லாம இந்த கேஜ் நீங்க பாத்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் படத்துல ஃபைட் பண்ற கேஜே இதுதான். ஃபைட்டர் இஸ் டிஃபரண்ட் ஆட்டிடியூட், டிஃபரண்ட் பிரீட். அது பண்ண தெரியும். சில பேர் ரொம்ப நல்லா மார்ஷல் ஆர்ட்ஸ் பண்ணுவாங்க, பட் தே ஆர் நாட் ஃபைட்டர்ஸ். கெயின் வெலாஸ்கஸ், பிராக் லெஸ்னர் 70 அடிக்க சொன்னா அடிப்பாங்களா? தே ஆர் நாட் மார்ஷல், பட் தே ஆர் ஃபைட்டர்ஸ். ஸோ அதுதான் அது வந்து ஆட்டிடியூட் மேட்டர்ஸ். அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங். கோபாலபுரம் பாக்ஸிங் ஸ்டேடியம் வந்து வேணும்னு கொடுத்த ப்ரொபோசலே நான். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ டுடே இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சென்னை MMA ட்ரைனிங் அகாடமிக்கு வந்திருக்கோம். அதோட ஃபவுண்டர் அண்ட் மாஸ்டர் சந்தோஷ் மாஸ்டர் தான் பார்க்க வந்திருக்கோம். பர்சனலி நான் சென்னை MMAல ரொம்ப வருஷமா அசோசியேட் ஆயிருக்கேன். காலேஜ் டைம்ல இருந்து சென்னை MMAவோட ஸ்டூடெண்டாக இருந்திருக்கேன். அடையார் பிரான்ச்சில் ட்ரெயின் பண்ணேன், அதுக்கப்புறம் அண்ணா நகர் பிரான்ச்சில் ட்ரெயின் பண்ணேன். அவங்களோட க்ரோத்தை வந்து நான் ரொம்ப வருஷமா கண்கூட பார்த்துட்டே வந்திருக்கேன். ஒரு பேஷனேட்டாக ஆரம்பிச்ச ஒரு பிஸ்னஸ் இன்னைக்கு ஒரு டெக்னிக்கலாக ஒரு கம்யூனிட்டியை, ஒரு MMA கம்யூனிட்டியை இந்தியாவில் பில்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் எப்படி பண்ணும், ஒரு ஆண்டர்ப்ரனோராக எப்படி இருக்கணும்னு ஒரு எக்ஸாம்பிளாக இருந்திருக்காரு. எனக்கு ரொம்ப நிறைய விஷயத்தில் இன்ஸ்பைரிங்கான ஒரு கேரக்டர். ஸோ ரொம்ப வருஷம் அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நான் அவர்கிட்ட கண்டிப்பாக ஒரு பாட்காஸ்ட் பண்ணணும்னு நான் நினச்சி இன்னைக்கு அதுக்கான டைம் வந்திருக்கு. ஸோ லெட்ஸ் வெல்கம் சந்தோஷ் மாஸ்டர். வெல்கம் மாஸ்டர். வணக்கம். How are you, செல்வா? நல்லா இருக்கேன் மாஸ்டர், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஆஃப்டர் லாங் டைம் டிஃப்ரெண்டா பார்க்குறேன். தேங்க்யூ மாஸ்டர். ஸோ மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாத்துக்கும் இப்போ தெரிய வருது, பாப்புலர் ஆயிட்டு வருது. பட் ஸ்டில் இன்னும் நிறைய பேர்த்துக்கு மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ்னா என்னன்னே தெரியறது இல்லை, MMAனா புரியறது இல்லை. கராத்தே, பாக்ஸிங்னு நம்ம செப்பரேட்டா ஒரு நேம் சொன்னா தெரிஞ்சுக்கிறாங்க. பட் MMAனா புதுசா இருக்கவங்களுக்கு என்னன்னு சொல்லுவீங்க? ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு சிம்பிளா சொல்ல போனோம்னா இப்போ 2025ல இப்போ MMAன்றது புரியலன்றோம். When I started is 2012 I started. Okay, so 13 years running Chennai MMA Training Academy. So அப்போ வரப்போது நினைச்சு பாருங்க, MMA புரிஞ்சிருக்குமா யாருக்காவது? ஓகே, பிகாஸ் see MMA is a overall fighting sport. புரியுதுங்களா? இப்போ நான் வந்து 2008ல இருந்து MMA லேர்ன் பண்ணேன். So imagine my experience in MMA. It's close to 2008ன்னு சொல்ல போது approximate 17 years experience. ஓகே, சென்னை ஏன்னா நான் கனடால லேர்ன் பண்ணேன். ஏன்னா கனடால அப்போ MMA வந்து ரொம்ப ஃபேமஸ், டொராண்டோல. ஸோ அப்போ நான் ஒரு விஷயத்துக்காக அப்புறம் சென்னையில் வந்து செட்டில் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ சென்னைக்கு நான் வரப்போது என்னோட ட்ரைனிங்க்கு வேணும்ன்ட்டு நான் எங்கெல்லாம் MMA இருக்குன்னு தேடினேன். ஆக்சுவலி சொல்ல போனால் இப்போ MMA எங்கேயுமே இல்லை. ஓகே, ப்ளஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ்ன்னு சொன்னாலே, அதாவது பாக்ஸிங் ஆகட்டும், கராத்தே ஆகட்டும், மெனி பிளேசஸ் அவுட் சைடில் தான் இருக்கும், ஒரு இண்டோருக்குன்னு இல்லை. பட் கனடா, US எல்லாம் பார்த்தீங்கன்னா UFC ஆல்ரெடி பில்டப் ஆயிடுச்சு. மார்ஷல் ஆர்ட்ஸ் ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆகும் போது. ரெண்டாவது MMAன்ற ஸ்போர்ட் ரொம்ப ஃபேமஸ் அங்கே, பட் இங்க அந்த லெவல் கிடையாது. சரி, எனக்கு ட்ரைனிங்க்கு தேவையான போது யோசிச்சே இருக்க போது செய்யுங்கன்னா ஆரம்பிக்கலான போது சின்னதா ஒரு ஃப்ரெண்டோட வீட்டில் தான் ஆரம்பிச்சோம். எனக்கு நான் ட்ரெயின் பண்ணணும்னு ஒரு 2-3 பேரை கூப்பிட்டு போட்டு நல்லா ட்ரெயின் பண்ணி பாவம் அவங்களாம் எதுவுமே ட்ரெயின் பண்ணோம். அப்போ என்னோட டைமிங் என்னன்னா UFC ஃபைட்டர் ஒருத்தவன் தான் சென்னைக்கு.
he is a president for another ஹெரக்நெட்னு சொல்லிட்டு ஒரு ஷிப்பிங் கம்பெனியோட பிரசிடென்ட் அவரு UFC ஃபைட்டர். ஸோ இங்க வந்துட்டு ஏ கூட ட்ரெயின் பண்ணாரு. ஸோ நான் நியர்லி வந்து ஒரு 6 months அப்படி ட்ரெயின் பண்ணிட்டே இருக்க போது he advised me nobody is there, why don't you start it அப்படின்ற மாதிரி கேட்டாரு. ஸோ நம்ம வந்து பர்பஸே வேற ஒரு விஷயம், சரி நம்ம ஆரம்பிக்கலாமேன்றதுனால we started a small. ஸோ சென்னை MMA நுங்கம்பாக்கத்தில் we started in 2013 ஸ்டார்ட் பண்ணேன். பட் அஃபிஷியலி 2012 நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் பெரிய லெவலில் ஆரம்பித்தேன் 2013 we started. ஸோ அப்போ இதே கேள்விதான், MMA நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஈவன் ஸ்போர்ட்ஸ் கலெக்டர் கூட ஒரு வாட்டி நான் மீட் பண்ணும்போது அவருக்கு என்ன கூப்பிட்டு MMA என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி எக்ஸ்பிளனேஷனே கேட்டார். ஏன்னா அவங்க டாக்டருக்கு நான் எடுத்தேன் சமயான்னு சொல்லிட்டு, ஸ்போர்ட்ஸ் டாக்டரோட போனேன். ஓகே. ஸோ அவருக்கு வந்து எங்க பாக்ஸிங் இருக்கு, கராத்தே இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு MMA தான் லேர்ன் பண்ணணும்னு கேட்கறாரு. எனக்கு ஐடியாவே இல்லைங்க அப்படின்னு அவரே கேட்க சொல்றாரு. ஸோ ஐ எக்ஸ்பிளைன் டு ஹிம் வாட் இஸ் MMA. ஸோ இப்போ சிம்பிளா சொல்ல போனா மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் இட்ஸ் அப்ரிவேஷன். இப்போ எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் இருக்கும்ல. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா இப்போ மைக் டைசன் இருக்காரு, ப்ரூஸ்லி இருக்காரு. நம்ம அப்படியே ஒரு கற்பனையில பேசுவோம்ல, மைக் டைசன் தான் பெஸ்ட், பாக்ஸர் எல்லாம் அப்படி பேசுவான், கராத்தே தைக்வாண்டோ மற்ற அந்த ஒரு மாதிரி ஃபேண்டசில இருக்கும் ப்ரூஸ்லி தான் பெஸ்ட். இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ்ல டிஃப்ரெண்ட் ஆண்டி அகன் சொல்லிட்டு கிக் பாக்ஸிங்ல இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ல ஒரு அல்டிமேட் ஃபைட்டர் இருப்பான், கரெக்டா, இஸ் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி. இதுல ஒன்னா விட்டு யாரா ஜெப்பா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் எப்பவுமே இருக்கும். ஈவன் பாக்ஸிங்லேயே கேட்டா கூட மைக் டைசன், முகமது அலி அப்படிலாம் ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மார்ஷல் ஆர்ட்ஸ்ல எனக்கு ஒருத்தன் தான்பா வேணும், நீ எதுல வேணா இருந்துட்டு போ அப்படின்னா நீங்க எதுல போடுவீங்க? இப்போ ப்ரூஸ்லி வந்து பாக்ஸிங் பண்ண போறது இல்லை, அதே மாதிரி மைக் டைசன் வந்து போய் கராத்தே தைக்வாண்டோ பண்ண போறது இல்லை. ஆனா எனக்கு பெஸ்ட் வேணும், அப்போ ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் வேணும்ல. கண்டிப்பா யூனிட் காமன் பிளாட்ஃபார்ம். அந்த காமன் பிளாட்ஃபார்ம் தான் MMA ஸ்போர்ட். புரியுதுங்களா? இப்போ நீங்க MMAல இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா, இப்போ ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுறீங்களா, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இருக்கும், வெஜ் ஃப்ரைட் ரைஸ் இருக்கும், ஓகே, ஷ்ரிம்ப் ஃப்ரைட் ரைஸ் இருக்கும். இப்போ வெஜ் ஃப்ரைட் ரைஸ்ல நீங்க வெஜ் அந்த வெஜிடபிள்ஸ் எடுக்கலாம், சிக்கன்னா சிக்கன் வரும், ஷ்ரிம்ப்னா ஷ்ரிம்ப் வரும். இப்போ மிக்ஸ்ட் ஃப்ரைட் ரைஸ் இருக்குன்னு வைங்க, அதுவும் இருக்கா, சாப்பிடுறீங்களா? மிக்ஸ்ட் ஃப்ரைட் ரைஸ்ல மிக்ஸ்ட் எங்கன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? எல்லாம் சேர்ந்ததுதான் மிக்ஸ்ட். நீங்க சிக்கன், ஷ்ரிம்ப், வெஜிடபிள் எல்லாத்தையும் சேர்ந்தாதான் மிக்ஸ்ட். தேர் இஸ் நத்திங் மிஸ்ட் எடுத்து கூட மிஸ்ட் எப்படி எடுக்க முடியும்? ஓகே. ஸோ நீங்க அதே மாதிரி தான் நீங்க வந்துட்டு எல்லா தனித்துவத்தை எல்லாத்தையும் போட்டு ஓவராலா எனக்கு ஃபைட்ல என்ன பெஸ்டா இருக்கும். புரியுதா? இப்போ அதை நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். எப்படி ரெண்டா பிரிக்கிறோம்? ஸ்ட்ரைக்கிங் ஸ்போர்ட்ஸ், கிராப்ளிங் ஸ்போர்ட்ஸ். ஸோ இப்படி பிரிப்போம். இப்போ சிம்பிளா இது ஏன் எப்படி வருதுன்னா, இப்போ ரெஸ்லர் வரான், ரெஸ்லர் போய் அவன் என்ன பண்ணுவான், பாக்ஸர் கிட்ட போய் பாக்ஸிங்க பண்ணுவான், டப்புன்னு டேக் டவுன் போடுவோம். கரெக்ட். ஸோ ரெஸ்லிங் டேக் டவுன் ஆகும். புரியுதா? ஸோ இப்போ மார்ஷல் ஆர்ட்ஸ்ன்னு எடுத்தாலே இட்ஸ் பிக் அம்ப்ரெலா. ஃபார் எக்ஸாம்பிள் பாக்ஸிங், கிக் பாக்ஸிங், மொய்தாய், ஓகே, கராத்தே, டேக்வாண்டோ, குங்ஃபு. நான் ஏதாவது மிஸ் பண்ணி இருக்கலாம், பட் சொல்றேன். ஜூடோ, ரெஸ்லிங், ஜிஜிட்சு, கிராப்ளிங், சப்மிஷன் கிராப்ளிங் சொல்லுவோம். புரியுதா? சாம்போ, ஈவன் இப்போ நம்ம ஊர்ல கலரி கூட சொல்லலாம். ஸோ சி கிராவ் மாகா ஃபார் செல்ஃப் டிஃபென்ஸ். ஸோ எவ்வளவு மார்ஷல் ஆர்ட்ஸ் பாருங்க. எல்லா மார்ஷல் ஆர்ட்ஸ். எனக்கு வேண்டியது ஒரு ஃபைட்டர், நீ எதுல வேணா இரு. ஓகே, கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ இதுதான். இப்போ இதுல வந்து எக்யூப்மெண்ட் இல்லாத ஃபைட், ஃபார் எக்ஸாம்பிள் சிலம்பமும் மார்ஷல் ஆர்ட்ஸ்ல தான் வருது. ஓகே, கலரியில கூட அந்த வால் சண்டை, ஓகே, இது எல்லாமே நம்ம மார்ஷல் ஆர்ட்ஸ் தான் வருது. நம்மளது வந்து வித்தவுட் எக்யூப்மெண்ட்ஸ். புரியுதுங்களா? அது இல்லாம எனக்கு தெரிஞ்சு போ, இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் உள்ள போ, எனக்கு பெஸ்ட் ஃபைட்டர் வா. அப்பனா அது பாக்ஸர் வந்து பாக்ஸிங் ஒரு மெயின் ஸ்போர்ட் அவன் கத்துட்டு இருப்பான். ஓகே, பட் டேக் டவுன் வருவான் அவன். அப்ப ஆப்வியஸ்லி யூ வில் பி லேர்னிங் ரெஸ்லிங் டிஃபென்ஸ். புரியுதா சொல்றது? கிராப்ளிங். ஸோ ஸ்டாண்ட் அப்பும் கத்துக்கணும். அதே மாதிரி ஃபைட்டை பொறுத்தவரை ஸ்டாண்ட் அப், ஓகே, கிரவுண்ட் கேம் ரெண்டு இருக்கு. புரியுதுங்களா? இப்போ ஸ்டாண்ட் அப் ஃபைட்ஸ்ன்னு சொல்ல போது, இப்போ பாக்ஸிங், கிக் பாக்ஸிங், மொய்தாய், கராத்தே எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ நின்று ஃபைட் பண்ணணும். கீழே விழுந்துட்டோம்னா ஸ்டாப், கெட் அப், ஃபைட், இல்லைன்னா நாக் டவுன், நாக் அவுட் அப்படி போயிடும். பட் ஸ்டாண்ட் அப் ஃபைட். கிரவுண்ட் ஃபைட்னு நான் சொல்றது எப்படின்னா, இப்போ ஜூடோ தூக்கி தள்ளி விடுவாங்க, டிரான்சிஷன் ஃபைட் சொல்லுவோம். ரெஸ்லிங் கீழே விடுவோம், கிராப்ளிங், சப்மிஷன் அது கீழே தள்ளி விடுவோம். ஸோ கிரவுண்ட் ஃபைட். ஸோ ஒரு ஃபைட் வந்து ஸ்டாண்ட் அப்லயும் பண்ணணும், கிரவுண்ட்லயும் பண்ணணும். இன் ரியாலிட்டி கூட ஃபைட் பண்ண போது நான் நின்றுட்டே தான் ஒருத்தன் அடிப்பேன்னு சொல்லுவாங்க, கீழே தள்ளி விட்டு அடிப்பாங்க. ஸோ யூ நீட் டு டிஃபெண்ட் யுவர் செல்ஃப் இன் கிரவுண்ட் ஆல்சோ. கரெக்ட்? ஸோ கிரவுண்ட் கேம். இப்போ ஸ்டாண்ட் அப் ஆயிடுச்சு, கிரவுண்ட் ஆயிடுச்சு, வெர்டிகல் ஆயிடுச்சு, ஹரிசான்டல் ஆயிடுச்சு. இப்போ டிரான்சிஷன், அதாவது நிக்கிற பர்சனை கீழே தள்ளி விடவும் தெரியும். அதுதான் ரெஸ்லிங்கோட டேக் டவுன்ஸ், ஜூடோட ட்ரிப்ஸ், ரெஸ்லிங்கோட ஸ்லாம்ஸ். புரியுதா? ஸோ இந்த மாதிரியான வேரியேஷன்ஸ் ஹவு டு டேக் டவுன். ஸோ அப்போ என்ன ஆகுது, கீழே தள்ளி விடுற கலையும் தெரிஞ்சுக்கணும், பிளஸ் கரெக்டாக ஃபாலோ ஆக தெரியணும். அதுதான் வந்து பிரேக் ஃபால் ட்ரில்ஸ்ன்னு சொல்லுவோம். கீழே விழப்போது கரெக்டாக விழ தெரியணும், ஹெட் பேக் அடிக்கக்கூடாது. ஸோ அந்த ஃபாலிங் டெக்னிக்ஸ் லேர்ன் பண்ணணும். ஸோ இந்த ஃபாலிங் டெக்னிக்ஸ் லேர்ன் பண்ண போது செல்ஃப் டிஃபென்ஸ்ல யூஸ் ஆகும். என்னைக்கோ தடுக்க கீழே விழுவும், கரெக்டாக விழுவும். அது இன்ஸ்டிங் டெவலப் ஆகும். இன்ஸ்டிங் ஆட்டோமேட்டிக்லி ப்ராக்டிஸ். ஸோ இது அப்படியே போயிட்டே இருக்கும்.
நம்ம வந்து இனிஷியல் ஆரம்பிக்கிறோம்னா இப்போ சில எம்எம்ஏ ஃபைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் இன் பாக்ஸிங்காக இருப்பாங்க, சில பேர் ஒரு ரெஸ்லிங் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருப்பாங்க, ரெண்டு பேருமே ஷைன் பண்ணுவாங்க. பட் உங்களோட அட்வைஸ்ல எது ஃபவுண்டேஷனல் ஸ்போர்ட்டா நம்ம எந்த மார்ஷியல் ஆர்ட்டை எடுத்து உள்ள வரும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்? சி ஈஸி நான் சொல்றது எப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுமே வந்து நேச்சுரல் அபிலிட்டிஸ் இருக்கும். நான் சொல்ல புரியுதுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிலர் ரெஸ்லராகவே நேச்சுரலாக இருப்பான், சில ஒருத்தன் பாக்ஸராகவே நேச்சுரலாக இருப்பான், சில ஒருத்தன் கிக் பாக்ஸராக நேச்சுரலாக இருப்பான். அது ஆட்டோமேட்டிக்காக ஷைன் ஆவாங்க. இப்போ எம்எம்ஏ அதுதான் மெயினாக யூஸ் ஆகுது. எதுக்கு சொல்லுவோம்னா, இஸ் டூயிங் எவ்ரி திங் டு நோ விச் ஒன் இஸ் குட். இப்போ நீங்க பாக்ஸருக்கு பாக்ஸிங்ல போடுறீங்க, அவன் நல்ல கிக் பாக்ஸிங்கா இருக்கலாம், இல்லைன்னா அவன் நல்ல ரெஸ்லரா இருக்கலாம், அங்க போய் அவன் பெர்ஃபார்மன்ஸ் இல்லாம இருக்கலாம். பட் இங்க பண்ண போது அவன் ரெஸ்லிங் பண்ணுவான், கிராப்லிங் பண்ணுவான், பஞ்சிங் பாக்ஸிங் பண்ணுவான். அப்போ நம்ம போது ஏதாவது ஒண்ணுல எக்ஸ்க்ளூசிவிட்டி அவன் நல்லா இருப்பான். அப்போ நாங்க எம்எம்ஏவே எப்படி நாங்க சொல்லுவோம்னா, நீங்க ஒன்னு ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸை நல்லா ட்ரெயின் பண்ணிக்கோ, எம்எம்ஏவும் ட்ரெயின் பண்ணிக்கோ. ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் அவங்க நேச்சுரலி நல்லா வரும். பாக்ஸிங் நல்லா பண்ணுவாங்க. இப்போ நம்மளோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட்களும் பார்த்தீங்கன்னா, இப்போ சவுத் இந்தியா மெடலிஸ்ட் நேஷனல்ஸ் போயிட்டு இருக்கான் பாக்ஸிங்ல. ஓகே, இதே மாதிரி கிராப்லிங்லயும் இண்டிவிஜுவலி தேவைக்கு ப்ளஸ் ஓவரால் எம்எம்ஏ கான்செப்ட் புரியுதுங்களா? ஓகே, இதுல பெஸ்ட் பேசிக்கா எந்த எப்பவுமே இந்த கொஸ்டின் இன்னைக்கு இருக்கும் யூஎஃப்சில பேசிதான் இருப்பாங்க, புரியுதுங்களா? எந்த காம்பினேஷன் பெஸ்ட் ஃபார் தி எம்எம்ஏ ஃபைட்டர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். அதுக்கு ஆன்சர் சொல்ல போனா மொய்தாய், சப்மிஷன் கிராப்லிங், அதாவது ஜுஜுட்சுன்னு சொல்லுவோம், புரியுதுங்களா? அது சிம்பிளா சொல்லணும்னா, இருக்கிற மார்ஷியல் ஆர்ட்ஸ்லயே ரொம்ப லிமிடெட் போர்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னு, ரொம்ப லிமிட்டடான மார்ஷியல் ஆர்ட்ஸ்னா எது? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? லிமிட்டடானா நம்ம மூவ்மெண்ட்ஸ் போர்ஷனே ரொம்ப கம்மி, டக்குன்னு லேர்ன் பண்ணிடலாம். பாக்ஸிங்னு நான் எக்ஸாக்ட்லி, அதனால தான் எல்லாரும் அதை லேர்ன் பண்றாங்க. ஓகே, புரியுதா? ஏன்னா அது ஈஸி, இருக்கிறதுல லிமிட்டட். ஓகே, கையில மட்டும் தான் அடிக்கணும், 2 ஃபிஸ்ட், அதாவது கீழே பெல்ட் கீழே அடிக்க கூடாது, கால் யூஸ் பண்ண முடியாது. புரியுதா நான் சொல்றது? புரியுது. ஸோ பாக்ஸிங் இஸ் லிமிடெட் ஸ்போர்ட், ரொம்ப லிமிடெட். ஸோ அதுதான் பேசிக், புரியுதா உங்களுக்கு? இப்போ அதுல இருந்து கிக் பாக்ஸிங் லேர்ன் பண்றீங்க. ஸோ கிக் யூஸ் பண்றீங்க யூசிங் 4 limbs. K1 கிக் பாக்ஸிங்ல நீஸ் யூஸ் பண்ணுங்க 6 limbs. புரியுதா உங்களுக்கு? ஸோ போர்ஷன் இன்க்ரீஸ் ஆகுதா? பாக்ஸிங்ல இருந்து கிக் பாக்ஸிங்க்கு போர்ஷன் ஏத்துறோம், 2 புக் ஏத்துறோம். அப்புறம் மொய்தாய் போறோம், தாய்லாண்டோட நேஷனல் ஸ்போர்ட்ஸ் மொய்தாய் போகும்போது யூ கேன் யூஸ் எல்போ அண்ட் நீஸ். ஸோ ஆர்ட் ஆஃப் 8 limbs, தட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் மொய்தாய். ஸோ அப்போ பாருங்க, பாக்ஸிங்ல இருந்து கிக் பாக்ஸிங் எக்ஸ்ட்ரா, கிக் பாக்ஸிங்ல இருந்து மொய்தாய் எக்ஸ்ட்ரா. ஸோ ஆப்வியஸ்லி இப்போ உங்களுக்கு மொய்தாய் கத்துக்கணும்னு நினைப்பீங்களா, பாக்ஸிங் கத்துக்கணும்னு நினைப்பீங்களா? ரியல் ஃபைட்டுக்கு மொய்தாய் கான்செப்ட் புரியுதா? பிளஸ் எம்எம்ஏன்றது காமன் பேட்டில், நீங்க எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அடிக்கணும். அப்ப நான் வெறும் பாக்ஸிங் கத்துக்கணும்னா யூ ஆர் லிமிட்டிங் யுவர் செல்ஃப். வை? புரியுதா? அதே மாதிரி இப்போ கிரவுண்டுக்கு வாங்க. இப்போ நான் ஸ்டாண்ட் அப் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, கிரவுண்ட் ஜூடோ இட்ஸ் லைக் ஈக்குவல் டு பாக்ஸிங் ஒரு எக்ஸாம்பிள். பிகாஸ் பெல்ட்டுக்கு கீழே கை பிடிக்க கூடாது. நான் சொல்றது புரியுதா? புரியுது. அதனாலதான் அவங்க கால்லாம் க்ளோஸா இருக்கும். கீ போட்டிருப்பாங்க. டேக் டவுன் அப்படி பிடிச்சா ஃபவுல், கை வந்து காலை தொட்டா ஃபவுல் ஆயிடும். கீயை பிடிக்கலாம். கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? அதனால லெக் டு லெக் ட்ரிப்ஸ் ஜாஸ்தியா இருக்கும், த்ரோஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா காலை பிடிக்க முடியாது. இப்ப நெக்ஸ்ட் ரெஸ்லிங் போயிடுறீங்க, ரெஸ்லிங்ல அதெல்லாம் பண்ணலாம், ஆனா பேக் படக்கூடாது. ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் இல்லாம இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் அதிகமா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ யூஆர் எடிட்டிங் சம், புரியுதா உங்களுக்கு? இதுல ஹேண்ட் லெக் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ லிமிடெட் போர்ஷன். இங்க வரப்போது போர்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது, அதுலயும் கொஞ்சம் போர்ஷன் பிகாஸ் பேக்ல இருக்கக்கூடாதுன்றதுனால. தேர்ட் போர்ஷன் சப்மிஷன் கிராப்லிங். நீ எப்படி வேணா இருந்துக்கோ, நான் உன்னை முடிக்கணும், அவ்வளவுதான். ஸ்ட்ரைக்கிங் level 1 level 2 level 3. எக்ஸாக்ட்லி. when you know submission grappling, ஆட்டோமேட்டிக்லி 3 level நீ அதுக்குள்ளதான் ரெஸ்லிங் வரும். அட்டையர் மட்டும் மாறும், அட்டையரோட ரூல்ஸ் வேற, புரியுதுங்களா? ஸோ ரெஸ்லிங் வந்துடும், ஜூடோ கான்செப்ட் புரியுதா? ஸோ இப்போ ஆப்வியஸ்லி நீங்க கேட்ட கொஸ்டின் அதான். அப்போ எதை நீங்க சூஸ் பண்ணுவீங்க? மொய்தாயும் சப்மிஷன் கிராப்லிங் எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி ஒரு எம்எம்ஏ பிளேயர். அதாவது எல்லாத்துலயும் ஹையஸ்ட் லெவல் எடுத்தா நம்ம கீழ லெவல். எக்ஸாக்ட்லி, தட் இஸ் a portion. எம்எம்ஏல இது எல்லாமே இருக்கே. இப்போ எம்எம்ஏல வந்து எல்போ அடிக்க கூடாது, இல்ல ஓகே ப்ரோ எம்எம் யூஎஃப்சி பாக்குறீங்க, எல்போ அடிக்க கூடாதுன்னா அப்போ ஓகே எல்போ நீ கிடையாதுன்னா நீ மொய்தாய் அவாய்ட் பண்ணிடு, கிக் பாக்ஸிங்கோட நிறுத்திக்கோ. ஓகே, இப்போ ரூல்ஸ்ல எம்எம்ஏல நீ எல்போ நீ அடிக்கலாம், அப்போ நீ பாக்ஸிங் சூஸ் பண்ணுவீங்க. எண்ட் ஆஃப் தி டே மொய்தாய் பண்றதுக்கு பாக்ஸிங் தெரியும், நல்லா புரிஞ்சுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. மொய்தாய் பண்றதுக்கு கிக் பாக்ஸிங் தெரியும், ஆனா பாக்ஸிங் பண்றதுக்கு மொய்தாய் தெரியாது. ரூல்ஸ் மாத்தாவும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கணும். ஓகே, கான்செப்ட் புரியுதா? ஸோ நீங்க கேட்ட கொஸ்டின் எம்எம்ஏக்கு எது யூஸ் அப்படின்ன போது மொய்தாயும் சப்மிஷன் கிராப்லிங் இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணோம்னா இஸ் பெஸ்ட். ஓகே, இதுல கீழே இருந்து அடிக்கணும், கீழே அடிக்கலாம். சப்மிஷன் கிராப்லிங் அது அடிக்கணும்னு போது அது எந்த ஸ்போர்ட்ல இருந்து எடுப்போம்? சாம்போன்னு ஒரு ரஷ்யன் ஸ்போர்ட், அதுல இருந்து நம்ம அடிப்போம். ஸோ இது எல்லாமே எடுக்கணும். ஓகே, ஒரு மிக்ஸ்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ங்கிறது ஃபைனலா நம்ம சொல்ல போனா ஒரு கம்ப்ளீட் மார்ஷியல் ஆர்ட்ஸ், எல்லாத்தோட ஃபைட்டிங் கான்செப்ட். அதுல ஒரு ஸ்போர்ட் அந்த காலத்துல கிளாடியேட்டர் ஆஸ்பெக்ட்ல ரொம்ப வந்து ஒரு மாதிரி விக்ரஸா இருந்தது. அதாவது உள்ள போயிட்டு ஒருத்த மட்டும் உயிரோட வெளில வாங்க, இதுதான் கான்செப்ட். பார்பேரியக்கா இருக்கும்.
இப்போ அதே ஸ்போர்ட்டை நம்ம பண்ண முடியுமா? 2 பேர் உள்ள போயிட்டு ஒருத்தன் உயிரோட வெளிலவான்னு சொல்ல முடியாது. அப்ப நீங்க அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பண்ணணும்ல. கண்ணில் குத்தக்கூடாது, கடிக்கக்கூடாது, முடி பிடிச்சி இழுக்கக்கூடாது, கிராயின்ல அடிக்கக்கூடாது, ஸ்கிராச் பண்ணக்கூடாது, புரியுதா? ஸோ சில ரூல்ஸ் ஸ்பைன்ல அடிக்கக்கூடாது, சில ரூல்ஸ் சேஃப்டி ஃபார் தி ஃபைட்டர்ஸ், அப்புறம் டைம் லிமிட்ஸ், அப்புறம் அதுக்கான அட்டையர், காமன் அட்டையர். ஸோ இந்த மாதிரி பிரிஞ்சு அந்த பார்பரிக் கான்செப்டை அப்படியே ஸ்போர்ட்ஸா கொண்டு வந்து தான் இப்போ எம்எம்ஏ. ஓகே, கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? வித்தவுட் எக்யூப்மெண்ட். ஓகே, ஸோ இது ஒரு பெரிய விஷயம் தான். நம்ம இப்படி நீங்க ஒரு புது கான்செப்டை நீங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் புரிய வச்சு கொண்டு வந்தது. ஸோ சென்னை எம்எம்ஏ ஜேர்னியை பத்தி பேசிடுவோம். நீங்க சொன்ன மாதிரி உள்ள வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆரம்பிச்சீங்க. இனிஷியல் சேலஞ்சஸ், இனிஷியலா எப்படி ரீச் அவுட் பண்ணீங்க, எப்படி புரிய வச்சு பேரண்ட்ஸ் ஆகட்டும், கிட்ஸை எப்படி தைரியமா அனுப்பிச்சாங்க? உங்களோட இனிஷியல் சேலஞ்சஸ் இந்த பிராண்டை பில்ட் பண்றதுக்கு எப்படி இருந்துச்சு? ஓகே, இனிஷியல் சேலஞ்சஸ் நீங்க கேட்ட மாதிரி தான். ஃபர்ஸ்ட் எம்எம்ஏனா என்னன்னா உங்களுக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு பயம் இருக்கும். ஈவன் பாக்ஸிங் போனாலே மூக்கு உடஞ்சிரும். எவ்வளவு பேர் கொஸ்டின்ஸ் இந்த எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் மேலே கேட்டிருப்பாங்க, பாக்ஸிங் சேர்ந்தாலே மூக்கு உடஞ்சிருமா அப்படின்னு. சரி, நீங்க நவ் இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த கோச் யூ ட்ரெயின். உன்னோட டோஜோ எப்படி ரூல்ஸ் இருக்கு, உங்க கோச் யார் எடுக்கிறாங்க அவங்கள பேஸ் பண்ணி தான். ஸோ நீங்க அவங்க கிட்ட பேச போதே தெரிஞ்சிடும். இப்போ என்கிட்ட வந்தீங்கன்னா வாட் இஸ் பர்பஸ், உன் பர்பஸ் என்ன, எதுக்கு நீ ஜாயின் பண்ண வர, புரியுதுங்களா? இப்போ நீ ஸ்போர்ட்டா ஜாயின் பண்ணுவாங்க, காம்படிஷன்ஸ் போகணும், அது ஒரு கிரைட்டீரியா. சில பேர் ஃபிட்னஸ் அண்ட் செல்ஃப் டிஃபென்ஸ் வருவாங்க, அது ஒரு கிரைட்டீரியா. சில பேர் மூவிக்கு அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணணும்னு நினைப்பாங்க, அது ஒரு கிரைட்டீரியா, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட். எனக்கு சின்ன வயசுலேருந்து கற்றுக்கணும்னு ஆசை சார். அப்பா அம்மாலாம் என்ன விடவே இல்லை அப்படின்னு சொல்லி 26, 27 இயர்ஸ்ல எவ்வளோ பேர் இப்போதான் என்னை வந்து நான் ஏர்ன் பண்றேன், நான் ஃப்ரீடமா ஃபீல் பண்றேன், இப்போ வந்து லேர்ன் பண்றாங்க. அவனுக்கு ஃபைட் தேவையில்ல, பட் யூ நீட் டு லேர்ன். உங்களுக்கு கான்செப்ட் புரியுதுங்களா? இப்போ அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு வரேன். இப்போ இந்த மூக்குடையது, இந்த அடிப்படுறது, இப்போ பிகாஸ் ஆஃப் மீடியா எவ்ரிபடி நோஸ் இட். இப்போ நினைச்சு பாருங்க, நான்லாம் ஆரம்பிக்கும் இன்ஸ்டாகிராம்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஓகேங்களா? இன்டர்நெட்லாம் கிடையாது. ஓகே, ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் புரிய வைக்கணும். நீங்க முதல்ல லேர்ன் பண்றீங்க, லேர்ன் பண்றதுக்கு 1 year 2 years ஆகும், மூக்கெல்லாம் ஒரே போறது இல்லை, புரியுதுங்களா? ஸோ யூ நீட் டு லேர்ன். காம்படிஷன்ஸ் போகணுன்ற ஆஸ்பெக்ட்ல வரப்போது ஆட்டோமேட்டிக்லி அவங்க பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும் வெதர் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் மூக்குடையுமா இல்லையா. ஓகே, அது நம்மளால கேரண்டி பண்ண முடியாது காம்படிஷன் பேஸ்ல. பட் ஜென்ரலா நீங்க லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு எதுவும் அடிப்படாது. ஓகே, புரியுதுங்களா? ஓகே, ஸோ நீங்க இப்போ ஆரம்பிச்சப்போ கண்டிப்பா சேலஞ்சஸ் சொன்னீங்க. இன்னைக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி பெட்டரா தான் இருக்கு. இந்தியாவில் வந்து ஒரு அவேர்னஸ் கம்பேரிட்டிவ்லி பெட்டரா இருக்கு. அப்போ ஆரம்பிச்சதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ க்ரோத் இருக்கு, எவ்வளோ புரிதல் இருக்கு, ஒரு அவேர்னஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு எம்எம்ஏ, அதாவது எம்எம்ஏனா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு இருந்தது ஒரு யூஸ்வலி 8 பேர் 8 people சொல்லலாம். பிகாஸ் அவங்க வரப்போது ஒரு பாக்ஸிங், ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ்ன்ற பேஸ்ல தான் வருவாங்க. நம்ம தான் எம்எம்ஏன்னு சொல்லி அது சொல்லுவோம். பட் இப்போ எம்எம்ஏன்றது எல்லாருக்குமே தெரியுது. ஓரளவு 90% people knows. வெரி ஃபியூ பீப்புள் தான். அது மெயின் திங் இஸ் பிகாஸ் ஆஃப் த மீடியா. அண்ட் யூஎஃப்சி இஸ் ரொம்ப ப்ரமோஷன் நல்லா ஆகுது, எல்லாருக்கிட்டையும் மொபைல் இருக்கு, தே ஆர் சீயிங் வாட் இஸ் எம்எம்ஏ ஸ்போர்ட். என்ன ஒரே பயம்னா எதாவது அடிப்படுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் இருக்கும். இப்போ இதுக்கே வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இந்த கொஸ்டினுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ எம்எம்ஏ போது நீங்க எல்லாமே யூஎஃப்சி தான் பாக்குறீங்க. யூஎஃப்சி எடுத்தவொடனே யூஎஃப்சி பார்ப்போது பயம் வந்துடும். டெக்னிக்கலி நீங்க வந்து அந்த ஒரு ஸ்போர்ட்டை லேர்ன் பண்றதுக்கு 2 to 3 years மினிமம் ஆகும், புரியுதுங்களா? லேர்ன் 3 years ஆகுது லேர்ன் பண்ணணும். இப்போ இருக்க சில பேர்லாம் 6 monthsலயே நான் மேட்ச் போறேன், அது இம்மெச்சூர்ட், நான்லாம் அலோவ் பண்ணவே மாட்டேன், புரியுதுங்களா? ஒரு 2 to 3 years யூ நீட் டு ட்ரெயின் வெல் அந்த ஸ்போர்ட். அதுக்கப்புறம் என்னன்னா ஃபர்ஸ்ட் லெவல் கால் ஸ்போர்ட் எம்எம்ஏ. ஸ்போர்ட் எம்எம்ஏ வந்து முதல்ல எம்எம்ஏக்கு பாயிண்ட்ஸ் பேஸ் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே, புரியுதுங்களா? ஸ்போர்ட் எம்எம்ஏன்றது எப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் ஃபைட் பண்றாங்கல்ல. இப்போ நான் யூஎஃப்சி காமிச்சா பயந்துருவாங்க, எவனும் வரமாட்டான். இது எப்படின்னா இது யார் வேணா பண்ணலாம். ஆக்சுவலி இது எப்படின்னா 1 minute or 2 minute ரவுண்ட், டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஆர்கனைசர். தேர் இஸ் நோ பர்டிகுலர் ரூல்ஸ். நான் சொல்றது தான் அந்த இது. ஓகே, 2 minutes 1 round or 2 minutes 2 rounds பண்ணிட்டு பாயிண்ட்ஸ் பேஸ். ஹெவியா அடிச்சா ஃபவுல், டச் அண்ட் டேக் மாதிரி, டச் டேக் டவுன் வச்சுன்னா ஸ்டாப் பண்ணிட்டு அவன் சேஃப்டியா இருந்தானா கண்டினியூ கொடுப்பேன். ஸோ எல்லாமே அந்த பாயிண்ட்ஸ் பேஸ். சப்மிஷன் கூட ஃபுல்லா சோக் ஆர் இருக்கும் விட மாட்டோம், ஸ்டாப் பண்ணிட்டு 3 points. ஸோ பாயிண்ட்ஸ் பேஸ்ல வரும். ஸோ கார்டு, ஷின் கார்டு, எக்ஸாக்ட்லி ஷின் கார்டு போட்டிருப்பாங்க. ஓகே, சேஃப்டி எக்யூப்மெண்டா இருக்கும், புரியுதுங்களா? ஸோ அதனால இது வந்து 90% ரிஸ்க் அவாய்ட் பண்ணிடும். ஸோ ஆல்ரெடி 2 years நீங்க லேர்ன் பண்றீங்க, தென் ஸ்போர்ட் எம்எம்ஏ. இப்போ ஸ்போர்ட் எம்எம்ஏ நல்லா பண்றோம்னா அமைச்சர் எம்எம்ஏ போவோம். அமைச்சர் எம்எம்ஏ வந்துட்டு இன்னைக்கு டேட்ல யூஎஃப்சியோட செலக்ஷன் ப்ராசஸே அமைச்சர் எம்எம்ஏ மாதிரி ஆக்கிட்டான். ஒன் ஆஃப் தி மெயின் செலக்ஷன். அவங்க வந்து ஐஎம்எஃப், அதுக்கப்புறம் வாமான்னு சொல்லி கண்டக்ட் பண்றாங்க. 3 minutes 3 rounds. இது 5 minutes கிடையாது, 3 minutes 3 rounds அமைச்சர்ஸ். ஸோ சம்டைம்ஸ் 3 minutes 2 rounds கூட கொடுப்பாங்க. அதான் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆர்கனைசர், டிபெண்ட்ஸ் அப்பான் த டைம், டிபெண்ட்ஸ் அப்பான் த என்ரோல்மெண்ட், புரியுதுங்களா? பட் யூஸ்வலி பார்த்தீங்கன்னா 3 minutes 3 rounds. ஸோ அதுவும் அதே மாதிரி தான், ஷின் கார்டு போட்டிருப்போம். ஓகே, சில எல்போ அடிக்கவே கூடாது, எல்போஸே கிடையாது, எல்போ ஆஃப் எனி கைண்ட் இஸ் அவாய்ட். ஸோ சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் பார்ப்போம். அதையும் தாண்டி முடிச்சாதான் கோ டு ப்ரோ.
அதான் நீங்க யூஎஃப்சி ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் பார்ப்பீங்க. ஸோ பாருங்க 2 இயர்ஸ் லேர்ன் பண்றான், அப்புறம் அமைச்சர் எம்எம்ஏல ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் பண்ணுவான். சாரி, அமைச்சர் ஸ்போர்ட் எம்எம்ஏக்கு அப்புறம் அமைச்சர் எம்எம்ஏ. ஸோ இஸ் டிராவல் will be 5 இயர்ஸ். அதுக்குள்ள he will be well matured how to fight correctly. அப்போ எதுவும் ஆகாது. இது ஒண்ணுமே தெரியும், நான் போய் ஃபைட் பண்ண போறேன் இமீடியட்டா போய் குதிச்சாங்கன்னா நல்லா இன்ஜுரி ஆயிடும். ஓகே, புரியுதுங்களா? ஓகே. பிளஸ் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், மாஸ்டர் இவன் எதுல கரெக்டா இருக்கான், எதுல நல்லா பண்றான்ற அந்த ஒரு நம்மளுக்கும் அந்த 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்ல கரெக்டா இருக்கும். நான் பாக்குற எல்லாருமே அப்படிதான். யாரெல்லாம் அந்த 4 இயர்ஸ் ட்ரெயின் நல்லா பண்றாலும் நீங்க அச்சீவிங் எல்லாம். இந்த 6 மந்த்ஸ்ல பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா போய் ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆயிரும், லாங் டேர்ம்ல பெருசா பண்ண முடியாது. ஓகே மாஸ்டர், இப்போ ப்ரொஃபஷனலா போறவங்க அப்ரோச் பண்ணலாம், 2-3 இயர்ஸ் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்றீங்க. வேற யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் மாஸ்டர்? லைக் ஏஜ், நீங்க ஜெண்டர், உமன், மென், கிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா, இல்ல எனிபடி கேன் ஜாயின்? நம்மளோட அகாடமி ரூல்ஸ் வந்து 7 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிட்டு மேல 8 இயர்ஸ் ஸ்டார்டர்ல இருந்து யார் வேணா ட்ரெயின் பண்ணலாம். புரியுதுங்களா? ஃபிட்னஸ் கண்டிஷனை பேஸ் பண்ணி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் ஸ்பைன்ல இன்ஜரின்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபிட்னஸ் பேஸை பார்த்துட்டு இஃப் இஸ் ஓகே வித் த ஃபிட்னஸ் லெவல் எனிபடி கேன் லேர்ன். இப்போ கூட ரீசெண்டா ஒருத்தர் எஸ்ஐ ரிட்டையர் ஆயிட்டு 60 இயர்ஸ் தான் ஏஜ். இன்னொருத்தங்க ஃபேஷன் பண்றேன்னு சொல்லி 55 இயர்ஸ்ல லேடி ஜாயின். சி தட் இஸ் நோ ஏஜ் கிரைட்டீரியா. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு எடுக்கணும். அதுதான் நல்ல ட்ரெயினர். புரியுதுங்களா? அவங்களுக்கு என்ன பர்பஸ், அவங்க மேட்ச் செய்யறதுக்காக வராங்க. சார் எனக்கு வந்து இது ரொம்ப ஆசையா இருக்கு சார், ஐ வாண்ட் டு லேர்ன் எவ்ரி திங், இந்த இது எனக்கு பிடிச்சிருக்குன்னா போது லேர்ன் நைஸ்லி. ஸோ அது ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் அவங்க லேர்ன் பண்ணிப்பாங்க. எனிபடி மெயின் திங் இஸ் செல்ஃப் டிஃபென்ஸ். இப்போ புரியுதுங்களா? இப்போ மற்ற ஸ்போர்ட்டுக்கும் ஃபிட்னஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ மற்ற ஸ்போர்ட்டுக்கும் நம்ம மார்ஷல் ஆர்ட்ஸ், இது வந்து என்டையர் மார்ஷல் ஆர்ட்ஸோட என்ன வித்தியாசம் மெயின்னா, இப்போ நீங்க ஃபுட்பால் விளாடலாம், பேட்மிண்டன் ஆடலாம். ஃபிட்னஸ்க்கு நீங்க ஸ்போர்ட்டா போறீங்கன்னா அது வேற விஷயம். பட் ஃபிட்னஸ்க்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க நல்லா கார்டியோ இதெல்லாம் ஓகே, பட் அதுல செல்ஃப் டிஃபென்ஸ் வராது. பட் நம்ம இதுல நீங்க லேர்ன் பண்ண போது ஃபிட்னஸ்ல சேர்ந்து செல்ஃப் டிஃபென்ஸும் சேர்ந்து வரும். ஸோ ஆட் ஆன் செல்ஃப் டிஃபென்ஸ். ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு எவ்ரிபடி, பர்டிகுலர்லி கேர்ள்ஸ்லாம் கண்டிப்பா லேர்ன் பண்ணணும். புரியுதுங்களா? காம்படிஷன் போறது வேற கிரைட்டீரியா. காம்படிஷன் போவது அவங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ் பண்ண போது நல்ல ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸா இருக்கும், செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தே நோ ஹவு டு ப்ரொடெக்ட் தெம் செல்ஃப். பிளஸ் அந்த ஸ்டான்ஸ் மெயின் திங் வந்து அது எப்படி நிக்கணும், ஏதாவது பிரச்சனை எப்படி நிக்கணும், ஏன்னா எப்படி ஓடணும், எப்படி கத்தணும். புரியுதா? அந்த ஃபியர். இப்போ ஏதோ ப்ரொஃபஷனலா ஆயிட்டீங்கன்னா நீங்க பலார் நடிச்சீங்கன்னா வெயிட் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு இருக்க மாட்டான் எந்த ப்ரொஃபஷனலா. அந்த அடிக்க கூடாதுன்னு தான் பயப்படுவோம். கரெக்ட். நான் சொல்லிட்டு எனக்கே நானே ப்ராக்டிக்கலா என் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் மாஸ்டர். ஃபர்ஸ்ட் ரொம்ப சென்னை வந்த புதுசுல ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் சேர்ந்தப்போ ரொம்ப ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லை, புது ஊர், யாரு தெரிஞ்சவங்க இல்லை, ரொம்ப ஒரு பயந்த நேச்சரா தான் இருப்பேன். ஆக்சுவலி அதுக்காக தான் நான் சென்னை எம்எம்ஏ ஜாயின் பண்ணேன். நான் எப்படி ஜாயின் பண்ணேன்னா, அந்த டைம்ல நெவர் பேக் டவுன் ஒரு படம் வந்துருச்சு. அதை பார்த்துட்டு நான் கூகுள்ல சர்ச் பண்ணேன், பேர் வந்துச்சு, அப்படித்தான் ஜாயின் பண்ணேன். பட் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் என் லைஃப் சேஞ்சிங் ஈவெண்ட்ஸ் மாதிரி ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஆகட்டும், எந்த சுச்சுவேஷனையும் நம்ம ஹேண்டில் பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ், தைரியம் எல்லாமே பில்ட் ஆச்சு. பட் என்னன்னா, நிறைய பேர் இன்னும் என்ன பயந்துக்கிறாங்கன்னா, பேரண்ட்ஸ் மெயின்லி எம்எம்ஏல ஜாயின் பண்ணி விட்டா பையன் வந்து வயலண்ட் ஆயிடுவான், அக்ரெசிவ் ஆயிடுவான், எல்லாத்தையும் போட்டு அடிப்பா அப்படின்னு ஒரு தப்பான மைண்ட் செட்ல இருக்காங்க. யுவர் வியூஸ்? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல புரியுதுங்களா? திருப்பி அகெயின் நான் சொல்றது மெயின் திங், நீங்க எங்க லேர்ன் பண்றீங்க, யார்கிட்ட லேர்ன் பண்றீங்கன்னு தான் மேட்டர்ஸ். புரியுதுங்களா? இப்போ ஒரு நல்ல மாஸ்டர், நல்ல கோச், நல்ல அகாடமில நீங்க லேர்ன் பண்ண போது, இப்போ நான் எங்க அகாடமில பாக்குறது எவ்வளோ பேர் அக்ரெஷன்ல வராங்க. அவங்க பிரச்சனை இருக்கும், இண்டிவிஜுவலா பிரச்சனை இருக்கும், டிப்ரெஷன்ல இருப்பான், எல்லாமே இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா காம்னஸ் இருக்கும். ஃபைட் அக்ரெஷன் அது மேபி ஒரு 6 months to 1 year என்ன ஆகும்னா இடின்னு அது பண்ணுவாங்க. அதான் சொல்லுவாங்க அரக்கோடம் அந்த மாதிரி இருக்கும் ஒரு 6 months. ஆனா அந்த 1 year ஆயிடுச்சுன்னு வைங்களேன், ப்ளஸ் நம்ம கிட்ட ட்ரெயின் பண்ணுவோம், நம்ம பேசுவோம். நீ அச்சீவ் பண்ணணும்னா ஃபைட் பண்ணி தான் அச்சீவ் பண்ணணும். ஃபைட்டர்ஸ் கூட நீ ஃபைட் பண்ண, சும்மா லோக்கல்ல போய் சண்டை போய் என்ன யூஸ் இருக்கு? ஸோ நம்ம அதை பேசி அந்த ஒபீடியன்ட் ஆட்டோமேட்டிக்கலி அந்த ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே வந்துடும். என்னோட ரூல்ஸ் இதுதான், நீ வெளில ஃபைட் பண்ணா உள்ள வராது, பேசிக் இதுதான். ஸோ அந்த டிசிப்ளின் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நான் அந்த மாதிரி 2-3 பேர் அமிச்சா இருக்கேன். நீ வெளில ஃபைட் பண்ணனா இது உள்ள டிசிப்ளினே கிடையாது. புரியுதுங்களா? ஸோ அது அவசியமே இல்லைங்க. ஸோ அப்படி சொல்லியே நம்ம அமிச்சிருவோம். ஸோ ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்ஸ் ஆக எனக்கு தெரிஞ்சு வயலன்ஸ் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல கம்மியாகும்னு நினைக்கிறேன். கம்மி தான் ஆகும். ஏன்னா நம்ம அவங்கள ஹர்ட் பண்ண முடியும், நம்ம அவங்கள யாராச்சும் நம்ம அக்ரெசிவா நம்ம கிட்ட வந்தாலும் நம்ம ஒதுங்கி போவோம். நீங்க பெரிய ஃபைட்டர்ஸ் பாருங்க, ரிலாக்ஸா இருப்பான். அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும் அவன் இது பண்ணி ஓகே நீ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். பிகாஸ் நீங்க நேஷனல் லெவல் காம்பீட் பண்றீங்கன்னா இங்க சின்ன ஒரு ப்ராப்ளம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு ஆட்டோ இல்ல சைக்கிள் ஏதோ இடிக்குது, பக்கத்துல அவன் கத்துறான்னு நீங்க ஒரு எக்ஸாம்பிள், நான் யார் தெரியுமா அப்படின்னு இறங்கிலாம் யூஸ்லெஸ். யூ ஆர் வேஸ்டிங் யுவர் ஓன் டைம். இஃப் யூ ஆர் மெச்சூர்ட், சிரிச்சுட்டே கிராஸ் பண்ணிட வேண்டியதான். ஓகே. நிறைய பிகினர்ஸ் இந்த மாதிரி மேபி மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. அந்த பிகினர்ஸ் தான், அதான் அந்த 6 months இல்ல சில பேர், நாட் எவ்ரிபடி, சில பேர்.
வேற ஏதாவது மெயின் அந்த ஏஜ் கிரைட்டீரியா இருக்கு பாருங்க, அந்த 16ல இருந்து 21, அது கூட அந்த பர்டிகுலர் ஏரியா அந்த 24-25 அந்த மெச்சூர்டா இருப்பாங்க ஆட்டோமேட்டிக்லி. ஓகே. வேற ஏதாவது காமன் பிகினர் மிஸ்டேக்ஸ் நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எம்எம்ஏ வந்த புதுசுல மேபி ரொம்ப பேர்ன் அவுட் ஆயிருவாங்க சில பேர், ரொம்ப ஆர்வத்துல, அப்புறம் 10 நாள் இன்ஜுரி ஆயிரும் வந்த உடனே, அந்த மாதிரி. நான் ஜோக்கா சொல்லுவேன், பட் அதான் சீரியஸ். படத்துல கூட எல்லாமே சொல்லுவாங்க. ஓகே, ஆர்வம் இருக்கணும், ஆர்வ கோளாறா இருக்கக்கூடாது. புரியுதா? மெயின் திங் இதுதான். என்னன்னா அதுதான் நிறைய பேர் ஜிம்ல பேக் வச்சுன்னு அடிச்ச மாஸ்டர் கையெல்லாம் இதை வச்சு, அதனாலதான் எங்க கிளாஸ் இந்த மாதிரிலாம் இருக்காங்க நிறைய பேர். அதெல்லாம் கேட்க போது சிரிப்பா இருக்கும். இப்போ இந்த மொபைல் வந்ததுனால சில நல்லது இருந்தாலும் சிலது என்னன்னா, நான் மொபைலை பார்த்தே லேர்ன் பண்ணேன், நான் யூடியூப்பை பார்த்து அடிச்சேன். முதல்ல எப்படி பஞ்ச் பண்ணோன்னே கையோட எப்படி பொசிஷன் வைக்கணும், ரிஸ்ட் பொசிஷன் என்ன, டோட்டல் ஷோல்டர் பொசிஷன், அதுக்கு தானே அகாடமி இருக்கும். பட் அதையோட அவங்க எல்லாம் யூடியூப்ல நான் பார்த்தேன் அப்படின்னா அப்படியே இன்ஜுரி அதிகமாகும். கான்செப்ட் புரியுதுங்களா? கத்துக்க வரீங்க, ஸ்போர்ட், இட்ஸ் ஸ்போர்ட். இதை வந்து நான் ஒரு 3 மாசத்துல கத்துக்கிட்டு ஸ்பீடா போயிடலாம்னா கிடையாது. எனி ஸ்போர்ட். இப்போ நீங்க இது எப்படி இருக்குன்னா, கிரிக்கெட் இப்போ தான் ஆட ஆரம்பிச்சேன் சார், ஒரு 6 மாசத்துல ஐபிஎல் போயிடணும், அதுக்கப்புறம் நான் இந்தியா டீம் 1 இயர்ல ஆடணும் அப்படின்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? யூஸ்வலி பார்த்தா உங்களுக்கு எப்படி சிரிப்பு தான் வரும். அதே மாதிரி தான் எனக்கு இருக்கும். அந்த மாதிரி தான் ஆனால் பேசுவாங்க. பட் அந்த மெச்சூர்ட் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 1 இயர் பேசிக் லேர்ன் பண்ணு. 2வது எங்களுக்குமே அவங்களோட ஆட்டிடியூட், அவங்க பண்றதை பொறுத்து தான் நம்மள கொண்டு போவோம். அவங்க அது ஒரு சிங்க் ஆகும். புரியுதுங்களா? மாஸ்டர் ஸ்டூடெண்ட்டுக்குமே ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு. அது எல்லாருக்கும் அப்படி அமையாது. அது 100 பேர் இருந்தாலுமே நம்ம எல்லாருக்கும் தான் லேர்ன் பண்ணுவோம். பட் அது ஒரு 4 பேர் 5 பேருக்குள்ள தான் சிங்க் ஆகும். அது நெக்ஸ்ட் போகும். அந்த ஒபீடியன்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரெஸ்பெக்ட், ஒபீடியன்ட் மேட்டர்ஸ். புரியுதுங்களா? பேஷன்ஸ் மேட்டர். சைலண்டா இருக்கணும்னு சொல்ல வரல, பேஷண்டா இருக்கணும். நிறைய பேர் வந்து எப்படின்னா சைலண்ட், அவனுக்கு அந்த அதுதான் சொல்ல வரும். ஸோ யூ நீட் டு பி மெச்சூர்ட். ஆட்டோமேட்டிக்கா இதை நீங்க லேர்ன் பண்ண வரும். ஓகே. ஸோ 0ல இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா கண்டிஷனிங் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் மாஸ்டர்? மேபி அவங்க கார்டியோல 0வா இருக்கலாம், ஒரு கண்டிஷனிங் இல்லாமல் இருக்கலாம். நான் ஜாயின் பண்ணும்போதெல்லாம் நீங்க எனக்கு தெரிஞ்ச சொன்னீங்க, பாக்ஸிங் கிளவுஸ் இனிஷியலா கொடுப்போம், பட் எம்எம்ஏ கிளவுஸ் வந்து மினிமம் 1 இயர் 2 இயர்ஸ் இல்லாம தரமாட்டோம், ஏன்னா கண்டிஷனிங் ஆகாது. ஸோ கண்டிஷனிங், கார்டியோ 0ல இருந்து ஆரம்பிக்கிறவங்களுக்கு எப்படி பண்ணலாம், எவ்வளவு இம்பார்ட்டன்ட்? எல்லாருக்குமே நான் சொல்றேன்ல, அந்த ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் விட்டுருங்க. 6 மந்த்ஸ் இப்போ ஃபிட்னஸ்னு வரப்போகுது. புரியுதுங்களா? அதுல சொன்ன மாதிரி ஸ்டாமினா இருக்கு, ஃபிளெக்சிபிலிட்டி வேணும். புரியுதா? அதுக்கப்புறம் ஸ்பீடா இருக்கணும். நாங்க பேலன்ஸ் இருக்கணும். அப்புறம் பவர் வேணும். நம்ம மைண்ட்ல எப்படின்னா, பவர் நான் அச்சா என்ன தெரியுமா, இப்படியே தான் மைண்ட்ல பேசுறது, அது வந்து இம்மெச்சூர். ஆனா எங்களை பொறுத்தவரை இந்த 5மே கம்பைன் ஆகும். புரியுதா? இது எல்லாமே ட்ரெயின் பண்றதுக்கு அந்த ஒரு 6 மந்த்ஸ் ஆகும். ஓகே, தெரியாம அடிச்சா இன்ஜுரி ஆயிடும். ரீசன் தான், பஞ்ச் எப்படி அடிக்கணும்னு தெரியாது. உங்ககிட்ட எம்எம்ஏ கிளவுஸ் கொடுத்தோம்னா போய் பேக் இப்படி அடிச்சா ரிஸ்ட் பெண்ட் ஆயிடும். ரேப் போடாம பாக்ஸிங் கிளவுஸ்ல அடிப்பாங்க. ரேப் ஒழுங்கா சுத்தி அடிங்க. நாங்களாம் அப்படியே டேரக்டா மரத்துல அடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணோம். இந்த மாதிரி எல்லாம் பேசலாம். புரியுதுங்களா? பட் எல்லாத்துக்கும் முறை கரெக்டா என்னன்னா, இது மாதிரி ஒரு 6 மந்த்ஸ் இஃப் யூ லேர்ன், யுவர் ஸ்டாமினா வில் இன்க்ரீஸ் ஆட்டோமேட்டிக்கலி. நீங்க இங்க வரணும், உங்க வேலை என்ன, இங்க ஜாயின் பண்ணிட்டு ரெஸ்பெக்டா 6 மந்த்ஸ் ஒபீடியன்ட்டா கரெக்டா கிளாஸ் வந்தீங்கனாலே 6 மந்த்ஸ்ல யூ கேன் see a very good difference. Don't compare it ஃபிட்னஸ் சென்டர்ஸ். நான் அங்க போனேன், ஏன்னா நேம் சொல்ல வரல, பட் மெஜாரிட்டி ஆஃப் தி ஃபிட்னஸ் சென்டர் ஹியர், மெஜாரிட்டி, ஓகே 90% கூட சொல்லலாம், அங்க உள்ள இந்த பாக்ஸிங் இருக்கு, கிக் பாக்ஸிங் இருக்கு. புரியுதா? எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, சார் உங்களோட ஒரு 1 இயர் ட்ரெயின் பண்ண பசங்களாம் அனுப்பிச்சு விடுங்க சார். எனக்கு தேவை வெறும் சும்மா அப்படி பேட் பிடிச்சா போதும் சார். புரியுதுங்களா? அவன்லாம் எனக்கு வந்து ஒரு 4வது பரம்பரை மாதிரி. புரியுதுங்களா? எனக்கு கீழே கோச்சஸ், அவனுக்கு கோச்சஸ், அவனுக்கு கோச்சஸ், அவன் கீழே பண்ணிட்டு இருப்பான். அவன் போய் பார்த்தா ஜிம்ல ஏதாவது இடத்துல பேடு பிடிச்சிட்டு இருப்பான். என்னடா அப்படின்னா, அவன் யாரோ பேடு தான் பிடிக்க சொன்னான். See, that's what I'm saying. புரியுதா? நாலேஜபிளா இருக்கணும், கரெக்டா அந்த ஒரு இது முடிக்கணும்ல. நீங்க எடுத்தோடனே ஒரு 6 மந்த்ஸ் 1 இயர்ல எதுவுமே முடிக்கும். ஒரு 3 இயர்ஸ் ஒரு ஸ்போர்ட் அந்த மைண்ட் செட்ல வரணும். ஒரு ஸ்போர்ட்ல வந்திருப்போம், 3 இயர்ஸ் லேர்ன் பண்ணணும். 3 இயர்ஸ்ல ஃபினிஷிங் வரப்போது நீங்க வேற லெவல்ல இருப்பீங்க. நீங்க எங்க கிட்ட வந்தீங்கனாலே அது எப்படி என்னென்ன போஸ்டர் எல்லாமே நம்மளே சொல்லி கொடுத்தோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி பிகினர்ஸ் தாண்டி உங்ககிட்ட ரொம்ப வருஷமா டிராவல் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. இப்போ கோச்சாவும் ஆயிருக்காங்க. லைக் இவர் ரோஹித் ஆகட்டும், புருஷோத் கோச் ஆகட்டும். ஸோ நிறைய ஃபைட்ஸ் நீங்க கிரியேட் பண்ணி உருவாக்கி ஃபைட்டுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு போயிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப மெமரபிளான ஃபைட்ஸ் ஏதாச்சும் இருக்கா? உங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைட் பண்ண நிறைய இருக்கு, ஒருத்தரை நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஓகே, நிறைய இருக்கு, நிறைய பேர் நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் சொன்ன, பாக்ஸிங்லயும் பண்ணியிருக்காங்க, கிக் பாக்ஸிங் பண்ணியிருக்காங்க. இப்போ எனக்கு என்னன்னா, ப்ரீவியஸ் ஃபைட்டர் எஸ்எஃப்எல். சரி, அதுக்கு முன்னாடி நான் அது சொல்லணும். இப்போ நிறைய பேருக்கு UFC தெரியும், அது இந்தியா அமெரிக்கால இருக்கு. புரியுது? அவுட் சைட் இந்தியா அமெரிக்கால இருக்கு. அதே மாதிரி நிறைய ப்ரொமோஷன் கம்பெனிஸ் இருக்கு. PFC இருக்கு, ஓகே, ஒன் சாம்பியன்ஷிப் இருக்கு, ரஷ்யாவோட M1 குளோபல் இருக்கு. அதே மாதிரி இந்தியாவில் வந்து ரொம்ப பெருசு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேட்ல வந்து மேட்ரிக்ஸ் ஃபைட் நைட், அதோட ஓனர் ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா டைகர் ஷெராஃப்.
ஜாக்கி ஷெரஃபோட பையன் இருக்கார்ல, டைகர் ஷெரஃப் ஆக்ட். ஸோ அவர் தான் இஸ் தி ஃபவுண்டர். அவங்க ஃபேமிலி தான் ஃபுல்லாக அதை ரன் பண்ணுறாங்க, அவங்க மதர் அண்ட் சிஸ்டர்ஸ். யூஆர் தி பிக். இங்கே இந்தியாவில் கண்டக்ட் பண்ணுவாங்க, அபுதாபியில் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு லெவலில் பெருசு. இப்போ அதில் ஃபைட் பண்ணி தான் யூஎஃப்சியில் சான்ஸ் கிடைச்சி நம்ம இந்தியன் ஃபைட்டர் இப்போ யூஎஃப்சியில் போய் ஃபைட் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம ஏதாவது பண்ணோம்னா இப்போ எம்எஃப்என்ல போய் பண்ணாதான் இந்தியா லெவலில் பிக். எம்எஃப்என் கான்ட்ராக்ட் கிடைச்சிருச்சுன்னா இட்ஸ் ஓகே. இல்லாத இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டியாக ஃபைட் பண்ணி போகும்போது அஃப்கோர்ஸ் இது எக்ஸ்பென்சிவ் மேட்டர்ஸ் இருக்கு. இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் மந்த் அவர் ஸ்டூடெண்ட் ஓகே புருஷோத் காட்ஸ் கான்ட்ராக்ட் இன் எம்எஃப்என். சூப்பர். புரியுதுங்களா? ஏன்னா இப்போ அந்த எம்எஃப்என் முன்னாடி இது எம்எஃப்என் 4 ஃபைட்ஸ் அமெச்சர்ஸ் ஓகே ப்ரோ ஃபைட்டும் பண்ணுவார். செலெக்ஷன் ஃபார் எம்எஃப்என் கண்டெண்டர்ஸ் நடக்கும். அதில் யூ வான் அண்ட் லாஸ்ட் மந்த் யூ கெட் அ கான்ட்ராக்ட். சூப்பர். ஸோ அது பெருசு. அதுக்கு முன்னாடி எஸ்எஃப்எல் இருக்க போதும், எஸ்எஃப்எல்னு இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, அக்ஷய்குமார் இஸ் பிரைன் அம்பாசிடர் சூப்பர் ஃபைட் லீக்னு சொல்லிட்டு. அது என்ன ஆயிடுச்சுன்னா அது ஒரு டிஸ்பியூட்ல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, அதுலயே நம்ம ஃபைட்டர்ஸ்லாம் நிறைய பேர் ஃபைட் பண்ணியிருக்காங்க. பட் இன்னைக்கு கரண்ட்ல பாத்தீங்கன்னா எம்எஃப்என் இஸ் த பிக். நிறைய இருக்கும், ஒரு ஸ்டேட்ல ஒன்று கனெக்ட் பண்ணுவாங்க. ஈவன் நம்மளே சென்னை ஃபைட் கிளப்னு சொல்லி நடத்துறோம். பட் பிக் பேனர், நான் சொல்றது கொஞ்சம் பெரிய பேனர், இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்னு வரும்போது இதெல்லாம் இன்டர்நேஷனல் ரெக்கார்டு வரும் எம்எஃப்என்ல. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் இப்போ எம்எஃப்என் கான்டாக்ட் வந்திருக்கு. ஸோ அந்த செலெக்ஷன் ஆஃப் ஃபைட்ஸ்லாம் பார்க்கும்போது புருஷோத்தோட பெர்ஃபார்மன்ஸ், அதே மாதிரி அடுத்தது ரோஹித்தோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். நாட் ஒன்லி ரோஹித்லாம் பார்த்தீங்கன்னா ஏடிசிசின்னு சொல்லுவாங்க, கிராப்லிங்கோட ஹையர் லெவல். அதுலலாம் வாண்ட் ஏஷியாவில் சில்வர் ரெக்கார்ட் வச்சிருக்கான். கோல்டாக வின் பண்ணியிருக்கணும், ஜஸ்ட் மிஸ் அது. ஓகே, பட் ஈ டாமினேட்டட். ஒரு ஃபைனல் இதில் மிஸ் இட். பட் எனிவே, ஸோ இவங்க ரெண்டு பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட மேட்சஸ் நல்லா. ஸோ இந்த மாதிரி ப்ரோ போகணும், ப்ரொஃபஷனலாக போகணும், மைண்ட் செட்டோட ஜாயின் பண்ணுறவங்க யங்ஸ்டர்ஸுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லணும், ஏர்லியர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ரோஹித்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்ககிட்ட வெயிட் லாஸ் வரணும்னு ஜாயின் பண்ணலாம். ஃபைட்டு வரணும்னே ஜாயின் பண்ணல. உங்களுக்கு புரியுதுங்களா? யார் எப்படி மாறுவானே நம்மளுக்கு தெரியாது. நான் நிறைய வகையான பீப்புள் பார்த்துருக்கேன். வந்து நம்ம மாஸ்டர் அப்படி அடிச்சிடனால அந்த லெவல் இந்த லெவல் ஃபிசிக்லாம் இதுக்கும் ஃபிசிக்கும் சம்மந்தமே கிடையாது. வி ஆர் நாட் பாடி பில்டர்ஸ். புரியுதுங்களா? ஃபிட்னஸாக இருக்கணும். ஃபிட்னஸும் குட் ஃபிசிக்கும் டிஃப்ரெண்ட். புரியுதுங்களா? கிராம்ப் ஆகக்கூடாது. அப்போ ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா இருக்கணும். நிறைய பேர் பயங்கரமாக இருக்கணும், கிக் அடிக்க சொன்னால் ஆம்ஸ்ட்ரிங் புல்லுன்னு உட்காந்துருக்கலாம். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ ஃபிட்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் என்ன கிராப்பிங்கில் என்ன பண்ணாலுமே வந்து ஆம்லாம் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். இல்லைன்னா ஷோல்டர் ஸ்ட்ரெச் ஆயிரும், அது ஒரு பெயினில் டேப் பண்ணிடுவீங்க. ஸோ எல்லாமே கலந்துருக்கணும். இப்போது ஒரு நல்ல ஃபைட்டர்ஸ் அதான் இப்போ நல்ல மேட்சுக்கு வரணும்னு நினைக்கிறவன் ஒரு அடி பஞ்ச் வாங்கினோடனே பேசாமல் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ நான் திருப்பி சொல்றது என்னன்னா, நீங்க ஸ்லோ அண்ட் ஸ்டடியா கொண்டு போகணும். இப்போ நீங்க 3 years லேர்ன் பண்ண போது அது ஒரு லேயர் ஆஃப் ட்ரைனிங், ஸ்பேரிங் பண்ணலாம். இப்போ காம்படிஷன்ஸ் போகணுன்றவன் ஃபர்ஸ்ட் ஒரு 6 months வரப்போதே நாங்கள் ஸ்பேரிங் ஆரம்பிச்சோம். இப்போ நம்மளுக்கு 5 அகாடமி இருக்கு. ஸ்பேரிங் போது எப்போ வேணா ஐ கேன் சே ஸ்டாப். ஹெவியா அடிச்சுக்காதீங்க, லைட்டா பண்ணிங்க, கார்ட் போட்டுங்க. காம்படிஷன்ஸ் தான் வேணான்னு சொல்றேன், ஸ்பேரிங் வேணான்னு சொல்றேன். ஸோ ஸ்பேரிங் யூ கேன் டூ லிட்டில் பிட் ஒரு 3 years 2 years போகும்போதே நீங்கள் ஸ்போர்ட் எம்எம்ஏ பண்ணிடுவீங்க. அப்படியே அமைச்சர் எம்எம்ஏ 3 yearsல வரும். அப்புறம் ப்ரோ எம்எம்ஏ 5 yearsல வந்துடும். இப்படி வரப்போது உங்க பாடியும் ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் நல்லா இருக்கும். புரியுதுங்களா? ரெண்டாவது திஸ் இஸ் ஹவ், இது ஆட்டோமேட்டிக்கா வரும். நீங்க எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நான் ஃபைட் பண்ணணும்னு வரவங்க ஸ்டாப் ஆயிடுறேன். நீங்க உங்களோட கண்டினியூட்டி ஓகே அண்ட் ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் த மார்ஷியல் ஆர்ட்ஸ் இம்பார்ட்டன்ட். அது நீங்க வர நீங்க அச்சீவ் பண்ணிட்டே இருப்பீங்க. புரியுதுங்களா? கொஞ்சம் ஸ்லோ ஆகும். இன்னைக்கு நான் பாக்குறது என்னன்னா, நாங்க லேர்ன் பண்ண நேரத்துக்கும் இப்போ நாங்க பாக்குற பசங்களுக்கு என்னன்னா, எல்லாமே குயிக்கா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. 6 மாசத்துல காம்படிஷன் பண்ணணும், அதுல ஒரு 2 வீடியோ எடுத்து போடணும். எங்க பாக்ஸிங் கோச் வந்துட்டு தமிழ்நாடு பாக்ஸிங் ரிங்கோட ரிங் சேர்மன். அவர் ஏஷியா மெடலிஸ்ட், 5 times ஏஷியா மெடலிஸ்ட், நேஷனல் 10 times, இந்தியன் மிலிட்ரியில வந்துட்டு மெக் டீம், இந்தியன் டீம் ஆர்மில வந்து பாக்ஸர் சுரேஷ் மாஸ்டர். ஓகேங்களா? ஒரு 1000 மேட்ச் மேல பண்ணியிருப்பாரு. அவர்கிட்ட ஒரு வீடியோ கூட இருக்காது. ஒரு 5 கூட்டு போய் சும்மா ஒரு நிமிஷம் மேட்ச் பண்ணிருப்போம், அதுக்குள்ள 10 வீடியோ ரீல்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது அவர் என்ன சிரிப்பா இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, லாங் ஒழுங்கா, ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே நம்ம எந்த லெவல்ல யோசிக்கிறோம், ஹையர் லெவல்ல அவன் அச்சீவ் பண்ணணும்னு யோசிக்கிறோம். இவங்க டக்குன்னு 2-3 years ஒரு ஸ்போர்ட்டா மைண்ட்ல வச்சுக்கிட்டு 3 years பண்ணி மேட்ச் போகணுன்ற ஒரு மைண்ட் செட் வரணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இருக்காங்க, பட் மெஜாரிட்டி இப்போ மாறிட்டு வருது. டக்குன்னு பண்ணணும்ட்டு அதை வந்து கொஞ்சம் மாற்றணும். ஓகே, மைண்ட் செட் வரப்போதே ஸ்போர்ட் காம்படிஷன் வரப்போது 2 years + 3 yearsல நான் லேர்ன் பண்ணணுன்ற மைண்ட் செட் இருக்கும். ஓகே மாஸ்டர். இப்போ சென்னை எம்எம்ஏவோட க்ரோத் பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப வருஷமா ஆக்டர் ஆர்யா சார் ரொம்ப வருஷம் அசோசியேட் ஆயிருக்காரு. ரொம்ப வருஷமா நம்ம கூட ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. அவர் மட்டும் இல்லை, நிறைய செலிபிரிட்டிஸ் நீங்க ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வரப்போற ஃபீனிக்ஸ் மூவியோட ஆக்டர் விஜய் சேதுபதியோட சன் ஆகட்டும், நிறைய பேர்த்த ட்ரெயின் பண்ணிருக்கீங்க. செலிபிரிட்டி ட்ரைனிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு மாஸ்டர்? அந்த மூவிஸ்குள்ள உங்களோட ஜேர்னி எப்படி இருக்கு? சரி, இன்னொன்னு இருக்கு. இப்போ
என்னதான் நம்ம பெருசாக சர்டிஃபைட் சொன்னாலுமே எண்ட் ஆஃப் தி டே வந்துட்டு இப்போ நம்ம ஸ்போர்ட் இதுக்கும் நான் வரேன், இந்த லிங்க் கொண்டு வரேன் என்னன்ட்டு. ஓகே, நீங்க கேட்ட கொஸ்டின் எனக்கு புரியுது, பட் இருந்தாலும் நான் லிங்க் கொண்டு வரேன். இப்போ வந்துட்டு ஒரு ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை 3ஆ பிரிக்கணும். ஒன்று ஒலிம்பிக் ஸ்போர்ட், கவர்மெண்ட் அப்ரூவ் ஸ்போர்ட், இன்னொன்று அதர் ஸ்போர்ட்ஸ். இப்போ புரியுதுங்களா? இப்போ சிம்பிளா புரிய வைக்கணும்னா, இப்போ வந்து பாக்ஸிங்ஸ் ஒலிம்பிக் ஸ்போர்ட் அண்ட் ஆல்சோ கவர்மெண்ட் அப்ரூவ் ஸ்போர்ட். ஸோ நீங்கள் எது பண்ணீங்கனாலே எஸ்டிஐடி கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணோம், உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணோம், ஒரு ஹைரார்கி இருக்கு. ஃபைட்டர்ஸ் வந்து பயப்படாமல் ஃபைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கவர்மெண்ட்டே கொண்டு போயிடும். நெக்ஸ்ட் கவர்மெண்ட் அப்ரூவ் ஸ்போர்ட்ஸ் ஒலிம்பிக்ல இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட் இப்போ ஒலிம்பிக்ல இல்லை, பட் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிருக்கு. கபடி ஒலிம்பிக்ல இல்லை, ஆனால் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிருக்கு. கான்செப்ட் வந்து அதுவும் நம்ம கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணோம். நீங்க எது இருந்தாலுமே கெட் சப்போர்ட். இப்போ நம்ம ஸ்போர்ட் எடுத்துங்க, எம்எம்ஏ. புரியுதுங்களா? எம்எம்ஏ இட்ஸ் நான் கவர்மெண்ட், இன்னும் ஒலிம்பிக் ஸ்போர்ட். ஸோ எது பண்ணாலுமே நம்ம தான் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ எது பண்ணாலுமே ஒரு மேட்ச் நடத்தணும்னாலே நம்ம தான் போய் ஸ்பான்சர்ஸ் பிடிக்கணும், நம்ம தான் போய் எல்லாத்தையுமே அலையணும். புரியுதுங்களா நான் சொல்றது வந்து? ஸோ நம்மளும் ரொம்ப நாளா இங்க இருக்கிறதுனால we know the structures and we are the officials, so we know how to do it. But it's a entirely it's like a private organization மாதிரி தான் ஸ்போர்ட்டே ரன் ஆகுது. கான்செப்ட் புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ஸோ கவர்மெண்ட் சைட்ல இருந்தோ இல்லைன்னா வேற ஒரு பெரிய ஆட்கள் இருந்தோ சப்போர்ட் இருக்காது. இப்போ எதுக்கு இதை சொல்றேன்னா, இப்போ நம்ம ஒரு மேட்ச் கண்டக்ட் பண்ண போறோம்னா அதுல வந்து ஒரு 50% பீப்புளுக்கு ஃபண்ட்ஸ் இருக்காது. இப்போ நான் எம்எஃப்என் சொல்றேன்ல, இப்போ எம்எஃப்என்ல போய் ஒருத்தன் போய் ஃபைட் போயிட்டு வரணும்னா 40,000 to 50,000 ஆகும். நெக்ஸ்ட் லெவல் திடீர்னு அபுதாபியில் எங்கேயோ கொண்டு போறான்னா ஒரு 1.5 லட்ச ரூபாய் ஆகும். சிம்பிளா அவனுக்கு இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் வேணும். தாய்லாந்துல ஒரு 2 வீக்ஸ் நம்ம போயிட்டு வரோம்னா அவனுக்கு 60,000 ருபீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பல்கா ஹெவி ஆகும். புரியுதுங்களா? நம்ம என்னதான் டெக்னிக்கலா நீங்க இருந்தாலுமே, புரியுதுங்களா, ஒரு செலிபிரிட்டின்னு வரப்போது அது பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கு. உங்களுக்கு கான்செப்ட் புரியுதா? இப்போ நான் திருப்பி கேட்ட கொஸ்டின்கள் லிங்க் ஆகும். இப்போ நான் வந்து UFC நாங்க அஃபிஷியலா இருந்திருக்கேன், நான் இங்க பண்ணியிருக்கேன், நான் இவ்வளவு வருஷம் ட்ரெயின் பண்ணியிருக்கேன், நான் இவ்வளவு சர்டிஃபைட் நான் வெளில வந்து சொன்னாலும் நான் ஆர்யாவோட மாஸ்டர்னு சொல்லும் போது அதோட இது வேற. கண்டிப்பா உண்மைதான். புரியுதுங்களா? ஸ்பான்சர் ஈஸியா கிடைக்கும். புரியுதா? ரெகக்னிஷன் உங்களுக்கு எக்ஸாம்பிள் இப்போ ஒன்றும் இல்லை சார். இப்போ எண்ட் ஆஃப் தி டே நீங்க ஏஸ் சர்டிஃபைடு இந்த நேஷனல்ஸ் பண்ணியிருக்கோம், நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், நிறைய சர்டிஃபை பண்ணியிருப்போம், ஆனால் அவனுக்கு எப்படி எடுக்கணும்னே தெரியாது. எண்ட் ஆஃப் தி டே என்னதான் பேசிக்கலாம், எண்ட் ஆஃப் தி டே ரிசல்ட் மேட்டர்ஸ். எதுக்கு ஒருத்தன் வரானோ அதுக்கு நீ ரெடி பண்ணணும். சிம்பிள். ஓகே, வெயிட் நல்ல காம்படிஷன் வரணும், காம்படிஷனும் ஃபைட்டர் ஆஸ்பெக்ட் அவனை ரெடி பண்ண தெரியணும். புரியுதுங்களா? ஸோ ஐ மேக் ஃபைட்டர்ஸ். எனக்கு தான் நிறைய ஃபைட்டர்ஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மூவிஸ்க்காக சில பேர் வருவாங்க, ஃபிட்னஸ் நல்லா கொண்டு வரணும், அதுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதுல மெயினா இப்போ நான் சார்பேட்டா மூவில அதில் எல்லாம் பார்க்க போது ஆப்வியஸ்லி அதுல இருந்தா செலிபிரிட்டி ட்ரெயினரா மாறிச்சு. ஆர்யா சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா சார்பேட்டைக்கு முன்னாடில இருந்தே 3 years ஐஎம்எஸ் மாஸ்டர். அந்த எடுத்துட்டே இருக்க போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துதான் சார்பேட்டாக்கு நம்ம ரெடி பண்ண ஆகும். நிறைய பேருக்கு தெரியாது. அது சார்பேட்டை வந்து ட்ரெயின் பண்ணதுனால ஆப்வியஸ்லி ஆர்யா சாருமே நிறைய பேட்டியில, நாங்க 2 பேருமே நிறைய பேட்டியில வந்து பேசியிருப்போம். அந்த வீடியோஸ் எல்லாம் நிறைய வந்ததுனால அதோட எக்ஸ்போஷர் கொடுத்தது. புரியுதுங்களா? இப்போ 1 இருந்தது அப்படியே டக்குன்னு 10 மாதிரி மாறிச்சு. ஓகே, நான் எங்கேயுமே எக்ஸ்பிளைன் பண்ண ப்ரீவியஸ்ல ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் அலாட். எம்எம்ஏ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும், அப்புறம் நான் யாருன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும், எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ ஒண்ணுமே நான் தான் சொல்ல வரேன். அப்போ எது வேல்யூ பாருங்க. ஆர்யாவோட மாஸ்டர் போய் ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க யாரும். கண்டிப்பா. புரியுதா? அது ஒரு பிராண்ட் மாதிரி நம்ம இருக்கு. சோ தட்ஸ் வாட். அண்ட் ஆல்சோ சென்னை எம்எம்ஏவோட பிராண்ட் அம்பாசிடரும் ஆர்யா சார். ஓகே, ஏன்னா ஈஸ் ஒரு ஸ்டூடெண்ட், அதை மறந்துடாதீங்க. ஏன்னா லாஸ்ட் 6 years ஒரு கிளாஸ் எடுத்துட்டு. புரியுதுங்களா? அண்ட் வெரி குட். அவரும் நல்ல ஒபீனியன், ரெஸ்பெக்ட் ஃபார் ஸ்போர்ட்ஸ். ஓகே, இந்த அகாடமி இங்க ஓப்பன் பண்ணது பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சார்பேட்டாக்காக தான் இந்த அகாடமியை ஓப்பன் பண்ணோம். ஓகே, ஃபுல் ஃபெசிலிட்டி. இந்த கேஜ்ல நீங்க இது இல்லாம இந்த கேஜ் நீங்க பாத்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் படத்துல ஃபைட் பண்ற கேஜே இதுதான். ஓகே, விஜய் சேதுபதி பையன், அவர் பேர் சூர்யா அவரு. ஓகே, சோ அந்த கேஜ் இந்த கேஜ் தான். கான்செப்ட் புரியுதுங்களா? சோ இப்ப செலிபிரிட்டி ஆஸ்பெக்ட்ல போகும்போது எனக்கு என்ன ஒரு மைண்ட் செட் வருதுன்னா, ஒரு மேட்ச் நடத்துறோம், ஒரு ஆர்கனைசர், ஒரு ஸ்பான்சர், பையனுக்கு இது எல்லாம் வேணும்ன போது செலிபிரிட்டியோட ஃபேஸ் கண்டிப்பா நமக்கு தேவைப்படும். நான் ஒரு பிசினஸ் பர்சனா ஒரு லெவல் ஹெல்ப் பண்ணேன். இப்போ சிம்பிள் 5 அகாடமியோ இல்லை 4 அகாடமி ஆக போது நிறைய பீப்புள் வராங்க. அதுல நிறைய ஃபைட். உண்மை என்னன்னா ஃபைட்டர் அவங்க கிட்ட தான் ஃபண்ட் இருக்க மாதிரி. கரெக்ட். 90% பீப்புள் எவ்வளவு ஃபைட் ரியலா நல்லா பண்றாங்கன்னா அவங்க கிட்ட ஃபண்ட் இல்லை, நம்ம தான் ஸ்பான்சர் பண்ண வேண்டியதா இருக்கு. அது மட்டும் இல்லை, எஜுகேஷன் அப்படியே ஃபாலோ அப் ஆகும். ஃபீஸ் கட்ட முடியலன்னு வருவாங்க, நம்ம விட்டுற முடியல. இப்போ வேற அதான் நம்ம வந்து மற்ற ஜிம் கிடையாது, அது ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். கண்டிப்பா நம்ம ஸ்டூடெண்ட் எவ்வளவு ட்ரெயின் பண்ணிட்டு ஃபீஸ் பே பண்ண முடியல, நம்மளதான் வந்து ஒரு மாதிரி வந்து பார்ப்பான். இறங்கி நம்ம அது பண்ணணும், அதுக்கப்புறம் மேட்ச்க்கு அனுப்பணும். அப்ப என்ன ஆகுது? செலிபிரிட்டியோட சப்போர்ட் நம்மளுக்கு தேவைப்படுது. ஆர்யா இஸ் a huge சப்போர்ட் ஃபார் மீ. புரியுதுங்களா? அவர் வந்துட்டு நிறைய ஃபைட்டர்ஸ்க்கும் எனக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் நம்ம அகாடமியோட க்ரோத்தும் இப்போ நெக்ஸ்ட் இப்போ என்னோட பிடி கிளைண்ட்ஸ் ஆகட்டும், இதாகட்டும், எதை சொல்ல வரேன், நம்ம என்னதான் அச்சீவ்மெண்ட் இருந்தாலும் அந்த செலிபிரிட்டி
கூட இருக்க போது அதோட வேல்யூ வந்து ரொம்ப டக்குன்னு மேலே தூக்கி வருது. கண்டிப்பா மாஸ்டர். ரெண்டாவது செலிபிரிட்டிஸ் வந்தாலும் இப்போ உங்ககிட்ட ஒரு 10 செலிபிரிட்டிஸ் ட்ரெயின் பண்ணாங்க, எல்லாரும் ஓகே. பட் ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டா அந்த மிக்ஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் மேல ஒரு லவ்வும் இருந்து அந்த ஸ்போர்ட்டை வளரணும்னு ஜென்யூனா எனக்கு தெரிஞ்சு இவர் ஆர்யா சார் நினைக்கிறாரு. ஆர்யா வந்து பிலாங்ஸ் டு அகாடமி ஆல்சோ. அதனால தானே அவருக்கு ஒரு இது பதவி மாதிரி பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் சென்னை எம்எம்ஏன்னு சொல்றோம். சி அவரு நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட் மாதிரி அவர் ஃபீல் பண்ணுவார். இட்ஸ் நாட் லைக் சம்திங் சம் அதர் பீப்புள் வருவாங்க போவாங்க இருப்பாங்க, ஹாய் பை அப்படி இருக்கும். பிளஸ் மாஸ்டர் எல்லாம் ரெஸ்பெக்ட் இருக்கும். பட் திஸ் ஆர்யா சார் எப்படின்னா, ஆர்யா சார் இல்லை அவங்களுக்கு ஒரு 4-5 பேர் ட்ரூப் இருப்பாங்க. நம்ம அகாடமின்னு பேசிப்போம். உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த ஒரு ஃபீல் வந்து அது எப்பவுமே இருக்கும். நம்ம ஸ்டூடெண்டா பார்ப்போம். நம்ம ஒரு 10 சொல்றேன்ல, நம்ம ஒரு மற்றவங்க எல்லாம் இருக்கிறதோட இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, மெயின் திங் அவர் பண்றாரு அந்த மாதிரி. பிகாஸ் எப்படி சொல்றது, யூ எவ்ரி திங் ப்ராப்பர்லி. சும்மா அந்த செலிபிரிட்டி சீனே இருக்காது. நான் சொல்றது புரியுதா? நான் ஒரு பெரிய செலிபிரிட்டி அந்த அந்த ஆங்கிலே இருக்காது. அவர் நம்ம ஸ்டூடெண்ட் மாதிரியே தான் அவரும் இருப்பார். நீங்க வந்தீங்கனாலும் கேஷுவலா தான் பேசுவார். நானே ஒரு தடவை ஆக்சுவலி நான் நேட்டிவ் பொள்ளாச்சி, அவர் ஷூட்டிங்க்கு நிறைய மூவிஸ்க்கு அங்க வருவாரு. ஒரு தடவை அவர் ஆக்சுவலி பாக்குறதா இருந்துச்சு, பட் பார்க்க முடியல. பட் நான் நினைச்சேன், பார்த்தா வந்து நான் வேற எப்படியும் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது, சென்னை எம்எம்ஏவோட ஸ்டூடெண்ட்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ அவரு எம்எம்ஏ எக்ஸாக்ட்லி. அவர் வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்போ மொய்தாயர்க்கும் எடுத்திருக்கோம். கிரவுண்ட் கேம் முன்னா ஆரம்பிக்கல அவரு. தட்ஸ் இனஃப். மெயின் திங் ஒரு ஃபிட்னஸ் லெவல்ல நல்லா கொண்டு வந்திருக்கும். இஸ் ஹாப்பி. சார்பேட்ட படத்தோட அதை சொல்றாங்கல்ல, ரிசல்ட் மேட்டர்ஸ். ஒருத்தர் எதுக்கு வரானோ அதை நீங்க கொடுத்துட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக் பீப்புள் will come. புரியுதுங்களா? இப்போ அந்த டெக்னிக் ஆர்யாஸ் வெரி ஹாப்பி. இஸ் கிவ் ட்ரீட் மீ அதெல்லாம் பார்க்க போதே நமக்கு தெரியல. எனக்கும் ஹாப்பி தான். இப்போ மற்றவங்களுக்காவது ஃபைட் ஜெயிக்க போது ஒரு ஹாப்பி. நான் சொன்ன புருஷத்தோட ஃபைட்டு எம்எஃப்என் கான்ட்ராக்ட் ஆக போது ஒரு ஹாப்பி ஆகுது. அதே மாதிரி சார் பார்க்க போது எவ்வளவு மூவி இருந்தாலும் சார் அந்த சார்பேட்டையில வரப்போது ஒரு மாதிரி செல்ஃபா நார்மலா கோச் மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஆகுது. புரியுதுங்களா? ஒரு இது படம் நல்ல ஹிட் ஆனவொன்னா, ஏன்னா நம்ம நுங்கம்பாக்கம் அகாடமியில தான் ரிகர்சல்ஸ். படத்தோட ஃபுல் ரிகர்சலுமே நம்ம நுங்கம்பாக்கம் அகாடமி தான். அதுக்கப்புறம் தான் போயிட்டு ஷூட்டிங் அங்கே போய் எடுப்பாங்க. ஸோ ரிகர்சல் எல்லாம் பார்க்கும்போது எல்லா காம்பினேஷன்ஸ் எல்லாம் பார்த்து அவர் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஒரு ஹாப்பியா இருக்கும். அவரோட மைண்ட் செட் எப்படி மாஸ்டர்? ஏன்னா அவர் ஒரு ரொம்ப ஸ்போர்ட்ஸ் ஃப்ரீக்கு, பைசைக்கிள் ஆகட்டும், ரொம்ப ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி அதிகமாக பண்றவர். அவரோட ஸ்போர்ட்ஸ் மைண்ட் செட், அவரோட அப்ரோச் எப்படி இருக்கும்? மெயின் திங் டிசிப்ளின். சிம்பிளா டிசிப்ளின். டைம்னா டைம். இது பண்ணணும் இது பண்ணணும், ரீசன்ஸே கொடுக்க முடியாது. மெயின் திங் எல்லாருக்குமே, நான் எல்லா இண்டிவிஜுவல் பர்சனுக்குமே நான் சொல்லுவேன். அதே மாதிரி எந்த பேட் ஹாபிட்ஸும் கிடையாது. இப்போ எவ்வளோ பேருக்கு அது தெரியாது. அவருக்கு பேட் ஹாபிட்ஸே கிடையாது. இஸ் நான் ஸ்மோக்கர், ட்ரிங்க் பண்ண மாட்டாரு, எதுவுமே கிடையாது. அதனால தான் ஒரு ஃபிட்னஸ் லெவல் அந்த லெவல் இருக்கு. புரியுதுங்களா? ஸோ அண்ட் ஆல்சோ ரெஸ்பெக்ட். கண்டிப்பாக ஒரு நல்ல பர்சனுக்கே வந்து ஒரு ஃபைட்டருக்கே என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் ட்ரைனிங் எல்லாம் இல்லாமல் நல்ல ரெஸ்பெக்ட் இருக்கணும், டிசிப்ளின் இருக்கணும், பேஷன்ஸ் இருக்கணும். இந்த 3 இருந்தாலே தே வில் அச்சீவ். அது எல்லாமே அவருக்கு இருக்கு. நீங்க சம்டைம்ஸ்லாம் பவர் பேசாம உட்காந்து அது அதான் சொல்ல வரேன்ல, அது ஒரு டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப். அதே மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ இப்ப பார்த்தாலும் இருக்கும்னு நினைக்கிறேன், சென்னை எம்எம்ஏல இவரு ஏலமரியோட டாங்லி வில்லன் வந்து நம்ம அகாடமிக்கு வந்து லிஃபாங். ஓகே, டாங்லி நம்ம வச்சது ப்ரூஸ்லி, ஜெட்லி மாதிரி நம்ம டாங்லின்னு வச்சிட்டோம். ஓகே, அவரோட பேர் லிஃபாங். ஓகே, அவரை பத்தி வந்திருந்தாரா? நம்ம ஆமா, அவர் வந்து அப்போ ஃபேமஸ் இல்ல. நான் ஆரம்பிச்ச புதுசுல ஃபேமஸ். இப்போ அவருக்கு தெரியல. இப்போ ரீசெண்டா வந்து ஒரு ரீசெண்ட் இல்ல, அதுவே ஒரு 4 years பேக் இருக்கும். அது கூட இருக்கும் நம்ம இதுல. அவரோட நேட்டிவ் பிளேஸ்ல அவர் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதுல வந்து நம்ம சேனல்ல நம்ம ட்ரெயின் பண்ண வீடியோ எல்லாம் எடுத்து போடுறாரு. ஓ, புரியுங்களா? நானும் அவரோட ட்ரெயின் பண்ண வீடியோ எல்லாம். ஸோ ஆக்சுவலா அது ஒரு வீடியோ, அது அவரோட வீடியோ. சென்னை வரப்போது இங்க வந்து கூட ட்ரெயின் பண்ணுவார். அப்போ நானும் கோர்ல இருந்தேன். ஏன்னா அப்போ எப்படி சொல்றது, 2012 எக்ஸாக்ட்லி 2012, 13, 14 அந்த மாதிரி வில் கம். ஸோ நாங்க 2 பேர் ட்ரெயின் பண்ணுவோம். அந்த வீடியோ எல்லாம் அதெல்லாம் இருக்கும். அவரு வெரி குட். ஓகே, வெரி குட் மார்ஷல் ஆர்டிஸ்ட். See, there are 2 things. திருப்பி சொல்றேன், நாட் எவ்ரி மார்ஷல் ஆர்டிஸ்ட் ஆர் ஃபைட்டர்ஸ். புரியுதுங்களா? நல்லா பண்ணுவாங்க, நல்ல டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும். புரியுதுங்களா? ஆனா அவங்க ஃபைட்டர்னு சொல்ல முடியாது. ஃபைட்டர் இஸ் டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூட், டிஃப்ரெண்ட் பிரீட். புரியுதுங்களா? அது பண்ண தெரியும். இப்போ 720 சுத்தணும் பயங்கர, அதெல்லாம் மார்ஷல் ஜிம்னாஸ்டிக்ஸ் கூட பண்ணிட்டு போயிருவாங்க. அந்த அடி வாங்கிட்டு திருப்பி வரும் பாத்தீங்களா? அதுதான் ஒரு ஃபைட்டர் இல்லைன்னு சொல்ல நான் அந்த பாயிண்ட்டுக்கே வரல. புரியுதுங்களா? நான் பேசிக்கா சொல்றேன், சில பேர் ரொம்ப நல்லா மார்ஷல் ஆர்ட்ஸ் பண்ணுவாங்க, பட் தே ஆர் ஃபைட்டர்ஸ். புரியுதுங்களா? அதே மாதிரி ஃபைட்டர்ஸ் நிறைய பேருக்கு ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன்லாம் பண்ண தெரியாது. சுத்தம் அவங்க 720 அடிக்க மாட்டான். கெயின் வெலாஸ்கஸ், பிராக் லெஸ்னர் 720 அடிக்க சொன்னா அடிப்பாங்களா? They are not masters, but they are fighters. So அது வந்து attitude matters. அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங். அது உள்ள போக வரும். அது அடி வாங்கினாலும் ஃப்ரண்ட்ல வரணும்ன்ற ஒரு ஃபீல் வந்து அது பண்ண அது ஆட்டோமேட்டிக்கா வரும். அது இண்டிவிஜுவாலிட்டி பேஸ்ட் தான். ஓகே, பட் அதை டெவலப் பண்ணிக்க முடியும். இனிஷியலா ரொம்ப பயந்தவங்க
நான் சொல்லுவேன், conditioning. பயந்தவங்களாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. என் எக்ஸ்பீரியன்ஸ்ல ரொம்ப பேசினவங்க தான் பண்ண மாட்டான். ஒரு அடி வாங்கணும்னு ஓடி போயிடுறாங்க. நல்லா அந்த ஒபீடியன்ட்டா டிசிப்ளினா அடி வாங்கியோ அடிக்குது. சில பேர்லாம் அப்படியே இருந்து 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 ஒரு லெவலுக்கு மேல they are achieving. இப்போ நம்ம கவர்மெண்ட் சப்போர்ட் பத்தி பேசிட்டு இருந்தோம். சில ஸ்போர்ட் வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கும், சிலது வந்து இல்லை அப்படின்ட்டு. MMA வந்து ஒரு ஸ்போர்ட்டா கவர்மெண்ட் சப்போர்ட்டுக்கு ஃபியூச்சர் ஒலிம்பிக்கு வரக்கு நம்ம தமிழ்நாடு லெவல்ல இல்லை இந்தியா லெவல்ல என்னென்ன இனிஷியேட்டிவ் மேபி ஸ்கூல்ல இன்ட்ரடியூஸ் பண்றதாகட்டும், இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் எடுத்தா கம்யூனிட்டி நல்லா இருக்கும். இப்போவே பாத்தீங்கன்னா கேலோ இந்தியா தெரியும். கேலோ இந்தியா அதுல வந்து நான் சொன்ன ஸ்போர்ட் MMA இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, புரியுதுங்களா? அதுல வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் குட் நியூஸ். நைஸ். ஸோ அது அப்படியே வர 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 அது ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிடும். புரியுதுங்களா? இப்போதான் கிக் பாக்ஸிங்கே கவர்மெண்ட் அப்ரூவ் ஆயிருக்கு. தெரியுமா உங்களுக்கு? கிக் பாக்ஸிங் எவ்வளவு பெரிய ஸ்போர்ட்? கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்களா? அது எப்போ கவர்மெண்ட் அப்ரூவ் ஆச்சு சொல்லுங்க? தெரியல மிஸ். நான் ரொம்ப நாள் அப்ரூவ் ஆயிருக்குன்னு நினைச்சேன். 2-3 years தான். புரியுதுங்களா? பாக்ஸிங் இத்தனை வருஷமா அப்ரூவ் ஆயிருக்கு. கிக் பாக்ஸிங் அப்ரூவல் கவர்மெண்ட் ஸ்போர்ட்டா அப்ரூவ் ஆனதே 2-3 years பேக் தான். ஒலிம்பிக்ல கிடையாது. ஓகே, புரிஞ்சுக்குதா உங்களுக்கு? புரிஞ்சது மாஸ்டர். மொய்தாய் வந்து தாய்லாந்தோட நேஷனல் ஸ்போர்ட். இன்னும் கவர்மெண்ட் அப்ரூவ்டும் ஒலிம்பிக்லயும் கிடையாது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி வெல் நோன் ஸ்போர்ட், வேர்ல்டு வைஸ்ல இருக்கு. எம்எம்ஏவும் இட்ஸ் வெரி பிக் ஸ்போர்ட். ரொம்ப கிளாமரான ஸ்போர்ட் எம்எம்ஏ சொல்ல போனா. ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. எல்லாரும் அது உள்ள வரணும்னு நினைப்பாங்க. ஏன்னா எல்லாமே உள்ள வரலாம் அந்த ஸ்போர்ட்ல. கண்டிப்பா புரியுதுங்களா? எல்லாருமே உள்ள வரலாம். இட்ஸ் வெரி நோன் ஸ்போர்ட். கவர்மெண்ட் அப்ரூவ் ஆகுறது இதெல்லாம் இட் வில் டேக் டைம். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆச்சுன்னா ஹாப்பி. புரியுதுங்களா? இப்போ கூட யார் பெருசா இப்போ இன்னைக்கு டேட்டுக்கு பாத்தீங்கன்னா UFC கூட என்ன ஏன் UFC சொல்றோம்? பிகாஸ் அவனும் பெரிய ஆள். அவன் வச்சிருக்க அசோசியேஷன் இட்ஸ் அ பிரைவேட் கம்பெனி. there is no nothing. அவன் சொல்ற ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி ஃபாலோ பண்றோம், அவ்வளவுதானே தவிர உண்மை என்னன்னா யார் பெருசா கண்டக்ட் பண்றாங்களோ கிட்டத்தட்ட ஆஸ்கர் அவார்ட் மாதிரி அவங்க ஒரு ஆர்கனைசேஷன். எக்ஸாக்ட்லி. பட் அவங்க வேர்ல்ட்லயே அவங்க MFN இப்போ டைகர் ஷெராஃப் பெருசா பண்றாரு. so it follows. I told Ari also will start in South India. So if we start we will become big. Let's see. ஓகே, UFC பத்தி சொன்னீங்க. அதை பத்தி சில கொஸ்டின்ஸ். எல்லாத்துக்கும் ஆல் டைம் ஃபேவரட் ஃபைட்டர்ஸ்னு இருப்பாங்க. யூஎஃப்சியில் மாறும், அதை நம்ம ஆர்கியூ பண்ண முடியாது. உங்களோட ஆல் டைம் ஃபேவரட் ஃபைட்டர்? என்னோட ஆல் டைம் ஃபேவரட் ஃபைட்டர்னு அப்படின்னு சொன்னீங்கன்னா யூஎஃப்சின்னு இல்லை, ஓவரால். ஏன்னா யூஎஃப்சி, ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ், நிறைய இருக்கு. அந்த மாதிரி பெஸ்ட் ஃபைட்டர்னு எனக்கு பர்சனலி நான் ஃபாலோ பண்ணி வந்தது பார்த்தீங்கன்னா ஃபெடோர் எம்லினென்கோன்னு சொல்லுவேன். ஃபெடோர், ஓகே, ரஷ்யன் ஃபைட்டர். மைக் டைசன் கிட்டே உன்னோட யார் ஃபேவரட் ஃபைட்டர்னு கேட்கும்போது ஃபெடோரை தான் சொன்னேன். ஓகே, புரியுதுங்களா? நெட்ல அடிச்சு பாருங்க. அவர் ஒருத்தர் தான் வந்துட்டு சாம்போட கிராண்ட் மாஸ்டர். அவர் ஃபைட்டுக்கு வந்து புத்தினே வந்து உட்காந்து பார்ப்பார் ஃப்ரண்ட்ல. புரியுதா? புத்தினே பெரிய ஒரு ஜூடோ பிளேயர் தான். ஃபெடோர் ஃபைட் பண்றாருன்னா அண்ட் ஆல்சோ புத்தின் இஸ் தி ஃபண்டிங் ஃபெடோர். அவரோட எம்என் குளோபல் இஸ் ஒன் ஆஃப் தி பார்ட்னர் ஆஃப் ஃபெடோர் தான். புரியுதுங்களா? ஸோ அந்த லெவலுக்கு இஸ் ஃபேமஸ். நாட் ஜஸ்ட் லைக் இதுன்னு இல்லை, ரொம்ப ஏன் அதை சொல்லுவேன்னா ஒரு ரெஸ்பெக்டா இருக்கும். ஒரு மாதிரி மார்ஷல் ஆர்டிஸ்ட் ஓரியன்டா இருக்கும். ஈஸ் அ மாஸ்டர். அந்த கேடர் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. எவ்ரிபடி ரெஸ்பெக்ட் ஹிம் லைக் மாஸ்டர். இப்போ ஜிஎஸ்பி கூப்பிட்டாலும் ஃபெடர் வந்து மாஸ்டரை தான் பார்ப்பாங்க. ஓகே, அந்த ஹைராக்கி சூப்பரா இருக்கும். அவங்க கொடுக்குற எல்லா ரெஸ்பெக்ட். புரியுதுங்களா? அவ்வளோ பெரிய இந்த ஏரியால வந்து ஃபெடர் வந்தாலே அந்த மாஸ்டர் ஃபீல் இருக்கும். ஓகே, இப்போ ஜான் ஜோன்ஸும் இருக்கும். ஆனா ஜான் ஜோன்ஸ்க்கு உங்களுக்கு மாஸ்டர் ஃபீல் வருதா? கண்டிப்பா வரும். உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியுதா? சில பேருக்கு தான் அந்த ஒரு இது ஃபீல் வரும். ஸோ எனக்கு பர்சனல் அண்ட் ஆல்சோ he achieved a lot. 10 years undefeated. சாம்போல எக்ஸாக்டா தெரியல, 3-4 times வேர்ல்ட் சாம்பியன். புரியுதுங்களா? he achieved so much. அது வந்து அவருக்கு அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ்க்கு இருக்க ரெஸ்பெக்ட் ஆகட்டும், டிசிப்ளின் ஆகட்டும், அச்சீவ் பண்ணதாகட்டும், எல்லாருமே அவரை பத்தி பேசுவாங்க. ஸோ தட்ஸ் வை ஐ லைக் ஹிம். ஓகே, சி ஃபைட்டர்ஸ்ல நிறைய இருக்கு. இன்னொன்று வந்துட்டு ஃபேமஸான ஃபைட்டர்ஸ். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பிராக் லெஸ்னர். யூஎஃப்சி என்ன பொறுத்தவரைக்கும் யூஎஃப்சி நானா கேனடால இருந்தப்போ யூஎஃப்சி சடன் பூம். அதாவது 1ல இருந்து ஒரு 5 அப்படியே டக்குன்னு பூம் ஆனது வந்து எப்போ பிராக் லெஸ்னர் WWE இருந்து உள்ள வந்து எம்எம்ஏ உள்ள வந்து. நான் ஆரம்பிக்கும் போது பிராக் லெஸ்னர் போட்டோ லைட்டா ஒரே ஒரு இடத்துல மட்டும் சின்னதா வச்சிருப்பேன். அதுக்கே வந்து எல்லாம் WWE அவங்க எம்எம்ஏ ஃபைட்டர்னே அப்ப தெரியாது. இப்போ மேபி இப்ப தெரியும். பட் ஸ்டார்டிங்ல நான் புரிய WWE கிடையாது பாரு, எம்எம்ஏ இது, அவன் எம்எம்ஏ ஃபைட்டர். அவங்க தெரியாது. அவன் எங்க ரெஸ்லிங் தான் பண்ணியிருக்காங்க WWE. அப்போ இப்ப நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியுது. புரியுதுங்களா? சோ இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன், இப்போ தே ஆர் தி ஃபேமஸ் ஃபைட்டர்ஸ். அது ஒரு நம்மளுக்கு பார்க்கறதே வெறித்தனமா இருக்கும். பிராக் லெஸ்னர் உள்ள வந்தீங்கன்னா அப்படியே ஒரு டெரரா இருக்கும், நல்லா இருக்கும், ஒரு பூஸ் பம்ப்ஸா இருக்கும். பட் இட்ஸ் நாட் டெக்னிக்கல். உங்களுக்கு கான்செப்ட் புரியுதுங்களா? ரெஸ்லர், வெரி குட் ரெஸ்லர். பட் இருந்தாலும் அது ஒரு மாதிரி ஹைப்பா இருக்குல்ல. இப்போ நீங்க எந்த ஃபைட் ஃபேமஸ்னா அஃப்கோர்ஸ் எல்லாருமே பிராக் லெஸ்னர் ஃபைட்ஸ் பிடிக்கும். பிகாஸ் தட் பர்சன் கேரிங் இட். யார் இப்போ ஜான் ஜோன்ஸ்னு போது இந்த நேம் பிராண்ட் வேல்யூ உள்ள வந்துருக்கு.
இப்போ நெக்ஸ்ட் நாங்க என்ன சொல்லுவோம்னா சில டெக்னிக்கல் ஃபைட்ஸை நான் வந்து சொல்லுவேன், பசங்களை பார்க்க சொல்லுவேன். டெக்னிக்கல் ஃபைட்ஸா நீ பார்க்கணும். இப்போ நம்ம இந்த ஃபீல்ட்ல இருக்க பட்சத்துல எந்த ஃபைட் டெக்னிக்கல் ஓரியன்ட், எவன் டெக்னிக்கல் ஃபைட், ஒரு ஃபைட் வந்து டெக்னிக்கலா பார்க்கணும். 3-5 மினிட்ஸ் ரவுண்ட்லாம் டெக்னிக்கல் ஃபைட்ஸ் மெஜாரிட்டி. ஏன் அது நடக்குது? அவன் கேப்பே விடல. புரியுதுங்களா சொல்றது? ஸோ அதுல ஒரு 5 ஃபைட்ஸ் எந்த லெவல் எப்படி சப்மிஷன் பண்றான், டேக் டவுன் டிஃபென்ஸ் எப்படி பண்றான். ஸோ நீங்க டெக்னிக்கல் வெர்ஷனா பார்க்கணும். எல்லாரும் அந்த ஃபேன்ஸ் அந்த நேம்காகவே அந்த ஒரு ஃபேமஸ்க்காகவே பார்க்குறாங்க. ஸோ இந்த ஸ்போர்ட்ல இருந்து நீங்க கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா டெக்னிக்கலா எப்படி அவன் செல்ஃப் கேஜ் கார்னர் பண்றாங்க. இப்போ ஒருத்தர் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். இப்போ கபீப் வந்து ரொம்ப இது என்னன்னா கேஜ் கார்னர்ல தப்புன்னு கூப்பிட்டு போய் அந்த கிளின்ச்சிங் கேம் ஜாஸ்தியா இருக்கும். ஓகே. ஜான் ஜோன்ஸ் இஸ் அன்பிரடிக்டபிள் ஃபைட்டர். எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஃபைட்டர் யாருன்னா நான் ஜான் ஜோன்ஸ் தான் சொல்லுவேன். பிகாஸ் இஸ் அன்பிரடிக்டட். அவர் என்ன பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது. கரெக்ட். புரியுதா? ஸோ இட்ஸ் அ திங். ஸோ ஒருத்தர்கிட்ட இருக்கு. என்னோட ஃபேவரட் ஃபைட்டர்ஸ் ரெஸ்பெக்ட் ஆஸ்பெக்ட்ல ஃபெடோர். பெஸ்ட் ஃபைட்டர்னு கேட்டீங்கன்னா ஜான் ஜோன்ஸ். புரியுதுங்களா? அந்த ஃபெடோரோட ஆஸ்பெக்ட்ல தான் கபீபும் போறாரு. சேம் பேக்ரவுண்ட் சாம்போ. புரியுதுங்களா? சேம் அதேதான் சாம்போ. ரெண்டாவது எப்படி ஃபெடோர் நீங்க இப்ப அதே மாதிரி தான் நீங்க கபீபை பார்க்கும்போது மாஸ்டர் ஃபீல்ட் இருக்கும், ஒரு ரெஸ்பெக்ட். கார்னரை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ரெஸ்பெக்ட் கண்டிப்பா இல்லாம. எக்ஸாக்ட்லி. ஆனா பிடிக்கும் எனக்கு கார்னர் ரொம்ப அதுதான் சொல்ல வரேன். பிடிக்கும், எல்லாருக்கும் லைக் பண்ணுவோம். ஒரு ஃபைட்ஸ் எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. மார்க்கெட்டிங் வேல்யூல இஸ் வெரி ஹை. ஆனா ஒரு மாஸ்டரா பாக்குறது எனக்கு நான் அதை ஃபாலோ நீங்க கேட்டா நான் கபீபை தான் பண்ண சொல்லுவேன். ஓகே. கான்செப்ட் புரியுதுங்களா? புரியுது. ஆஸ் எ ஹியூமன், ஆஸ் எ ட்ரெய்னர், ஒரு மாஸ்டரா சொல்றீங்க. ஸோ கார்னர் கபீப் பத்தி சொன்னீங்க. நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பிராக் லெஸ்னர் எப்படி ஒரு ஹைப்போ, ரெண்டாவது ஹைப்போ எனக்கு தெரிஞ்சு கார்னர் மெக்ரெகர் அந்த ஸ்போர்ட்டை இந்தியாவில் அண்ட் நிறைய கண்ட்ரீஸ்ல ஃபேமஸாக கொண்டு போனார். எஸ்பெஷலி கார்னர் வர்சஸ் கபீப் ஃபைட் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபைட்ஸ் இன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம். நீங்க உங்களுக்கு கார்னரா கபீபா யார் பிடிக்கும்? நான் அதான் சொல்றேன், எனக்கு 2 பேருமே பிடிக்கும். புரியுதுங்களா? அந்த ஃபைட்டர் ஆஸ்பெக்ட்ல இஸ் ஆல்சோ அச்சீவ் a lot. 2 பெல்ட்ஸ் வாங்கினதெல்லாம் இஸ் நாட் a நார்மல் திங். புரியுதுங்களா? அச்சீவ் a lot. நீங்க அவர்கிட்ட வந்து அதை பார்த்துங்க. கபீப் வந்து கிளின்ச் கேம் அன்டிஃபிட்டட். அப்பா வந்து கோச், ப்ராப்பர் டிசிப்ளின்ல வராங்க. இப்போ யூஸ்வலி பாத்தீங்கன்னா இந்த டாகஸ்தான், இப்போ நெக்ஸ்ட் இது எல்லாமே அப்படிதான் வரும். டாகஸ்தானி ஃபைட்டர்ஸ் எல்லாம் எப்படி இவ்வளவு நல்லா பண்றாங்க, அது எனி ஐடியா இருக்கா? அடுத்த கொஸ்டின் நான் அதான் கேட்கணும்னு இருந்தேன். டாகஸ்தான்ல இருந்து வர்றவங்க மட்டும் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க மிஸ்டர். அது நான் சிம்பிள் சொல்லிடுறேன். அதாவது டைப் ஆஃப் ட்ரைனிங்ஸ் இருக்கு. இது வந்து டெக்னிக்கல். சரிங்களா? வெரி சிம்பிள். டாகஸ்தான் எங்க இருக்கு? மவுண்டன் ரீஜன்ல இருக்கு. புரியுதுங்களா? சிம்பிள். ஹை ஆல்டிடியூட் ட்ரைனிங் சொல்ல போது அவங்களுக்கு வந்து லங்ஸ் கெப்பாசிட்டி நல்லா இருக்கும். ஓகே. புரிஞ்சுக்கிட்டா? லங்ஸ் பேசிக். நீங்க ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம போய் மவுண்ட் எவரெஸ்ட் மேலே ஒரே நாள் ஏறிடுவீங்களா? கண்டிப்பா முடியாது. ஸோ அவங்க வந்து ஹை ஆல்டிடியூட் ட்ரெயின் பண்றதுனால அவங்க லங்ஸ் கெப்பாசிட்டி, ஸ்டாமினா லெவல் நல்லா இருக்கும். குளிர்ல வரப்போது ஸ்கின்னோட இதெல்லாம் நல்லா இருக்கும். டிஃபரன்ஸ் புரியுதா? ஸோ நேச்சுரலி தே ஆர் டெவலப்பிங் அவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம். அதாவது ஸ்கில்ஸ் இல்லாம அவங்க நேச்சர் சரௌண்டிங் எக்ஸாக்ட்லி சரௌண்டிங்ஸ் ஹெல்ப் பண்ணுது. அதுவும் இல்லாம அவங்களுக்கு பழக்கதான். ஓகே. இப்போ ஒன்றும் இல்லை, இந்தியாவை அதே மாதிரி எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா நம்ம தமிழ்நாடுல கூட கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே இல்லை. நீங்க அப்படியே கொஞ்சம் நேபாள் சைட் போய் பாருங்க, நேபாள் கீழே எல்லாம் போய் பாருங்க, வெஸ்ட் பெங்கால் எல்லாம் போய் பாருங்க. புரியுதுங்களா? ஸோ அந்த சைடு, அந்த நாகாலாந்து அந்த சைடு எல்லாம் போய் பாருங்க. ஃபுல்லா பார்த்தா ஃபைட்டர்ஸா இருப்பான், மொய்தாய் ஃபைட்டர்ஸா இருப்பான், ஃபுட்பால் பிளேயர்ஸா இருப்பான் அந்த ஏரியாவே. ஏன்னா அவனுக்கு அந்த படிக்கிறேன், அதுக்கு நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதிக பேர் அதிகமா இருக்காங்க. அதனால நார்த்ல வந்து ரெஸ்ட்லர்ஸ், நார்த்ல தாய்லாந்து இது மொய்தாய் அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்காங்க, கிக் பாக்ஸிங் எல்லாம். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஃபுல்லா மெஜாரிட்டி படிப்பு நாலேஜ் நம்ம எல்லாமே புரிஞ்சுட்டு வரோம் நம்மளோட சொசைட்டி. அவங்களுக்கு வந்து அதிகமா ஸ்போர்ட்ஸ் ஸ்பேஸ்ல இருக்கு கம்பேரிட்டிவ்லி. ஓகே. கம்பேர் பண்ணப்போது அவங்கள வந்து எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் நிறைய பேர் பண்றாங்க. புரியுங்க? ஃபுட்பால் பிளேயர்ஸும் மொய்தாயும் ஜாஸ்தியா இருக்கு நார்த் இந்தியாவில், அதுவும் பர்டிகுலர் அந்த மவுண்டன் ரீஜன். புரியுதுங்களா? அதே மாதிரி தான் இப்போ இவங்க டாகஸ்தானி அப்படின்னா அவங்க வந்து இதுதான் பழப்பு. இப்போ நீங்க வந்து படிக்கிறியா, இது பண்றியா, 8 hours டியூஷன் சென்டர், இதெல்லாம் இந்த டென்ஷன்லாம் உங்களுக்கு கிடையாது. நீ 6 hours ட்ரைனிங் போட்டு ஒரு 3 years நீங்க எங்க ட்ரெயின் பண்ணீங்கனாலும் நல்லா தான் இருப்பீங்க. நமக்கு எங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு? 10th இப்போ நல்லா ட்ரெயின் பண்ணுவோம். எனக்கே எக்ஸாம்பிள் இருக்கு, நல்லா ட்ரெயின் பண்ணுவோம். 12th பப்ளிக் சார் இந்த வருஷம் வரமாட்டான்ட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கிறோம், அங்க போறோம், இங்க போறோம். சி த நெக்ஸ்ட் லெவல். அவங்களுக்கு அது கிடையாது. அதுதான் வாய்ப்பு. அதுல பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், ஏதோ ஒன்று அவங்களுக்கு கிடைக்கும்ன்றதுனால அவங்க அதிகமா போவாங்க. இதோட நேச்சரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுனால இட்ஸ் பிகமிங். ஓகே மிஸ்டர். நம்ம இப்போ எனக்கு ஒரு பர்சனலா ஒரு ஆசை இருக்கு. இந்தியாவும் ஒரு காலத்துல ஒரு டாமினேட் பண்ணுமா, யூஎஃப்சில ரெப்ரசென்ட் பண்ணுமா, நமக்கான ஒரு இதை கொடுக்குமா, ரெப்ரசன்டேஷன் கொடுக்குமான் இருக்கு. டாகஸ்தான் மாதிரி இந்தியாவும் மாறணும்னா நம்ம என்னென்னலாம் மாற்றணும் ஆஸ் எ கல்ச்சர், என்விரான்மெண்ட்? ஸோ அவங்க வந்து ஒரு ஃபைட் எஜுகேஷன் மாதிரி பார்க்குறாங்க. ஓகே. புரியுதுங்களா? அது ஒரு இண்டஸ்ட்ரி, அது ஒரு ஃபைட்டே ஒரு எஜுகேஷன் மாதிரி பார்த்து அதுக்கு டைம் கொடுத்து 4 hours 5 hours அவன் ட்ரெயின் பண்றான்.
இங்க நம்ம வந்து ஃபைட் கத்துக்கிறோம்னாலே அது வந்து ஒரு ஹாபி தான், ஒரு சைடு ஆட் ஆன் தான். எஜுகேஷன் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கான்செப்ட் மாதிரி அப்படியே போகுது. அதனாலதான் வந்து கவுண்ட் நம்மளுக்கு அவங்க கூட மேட்சே பண்ண முடியல. இப்போ அவங்க ஒரு 10 பேரை கொண்டு வந்தா நம்ம ஒருத்தனை கொண்டு போறதே பெரிய விஷயமா இருக்கு. கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ இப்போ என்னன்னா இதை வந்து ரொம்ப சீரியஸா இவன் ஒருத்தன் வந்து இந்த 12 இயர்ஸ்ல இருந்து லேர்ன் பண்ணிட்டு வராங்களோ ஆட்டோமேட்டிக்லி பீப்புள் இருக்கும். புரியுதா? எனக்கு தெரிஞ்சு இப்போ எக்ஸ்போஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஃபெசிலிட்டிஸும் நிறைய இருக்கு. இப்போ கவர்மெண்ட் வந்து இப்போ பாக்ஸிங் அரேனா கோபாலபுரத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால அதுக்கான இம்பார்ட்டன்ஸ், அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இப்போ இருக்கு. ஃபர்ஸ்ட் இருந்ததோட 10 இயர்ஸ் பேக்கும் 10 இயர்ஸ்க்கு அப்புறமே ஐ கேன் சி த டிஃபரன்ஸ். மார்ஷல் ஆர்ட்ஸ்க்குன்னு ஒரு ஸ்டேடியம் கிடையாது, பாக்ஸிங்னு ஒரு ஸ்டேடியம் கிடையாது. இப்போ பாக்ஸிங்க்கு வி ஹேவ் ஸ்டேடியம். அண்ட் ஆல்சோ வென் வி டாக்கிங் டு பீப்புள் நிறைய ஃபெசிலிட்டிஸ் வருது. ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 15 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி ஓரளவு நிறைய பேர் உள்ள வருவாங்க. ஓகே மாஸ்டர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூவிஸ் வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் நிறைய பேருக்கு. எனக்கு மெயினா நான் சொன்ன மாதிரி அந்த நெவர் பேக் டவுன் படம் தான் என்னை எம்எம்ஏக்குள்ள தள்ளுச்சு. இப்படி ஒன்று இருக்குன்னு எனக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்துச்சு. மூவிஸ் ஆர் சீரீஸ் எம்எம்ஏ பேஸ்ட் உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட் இருக்கா? நெவர் பேக் டவுன் ஆஃப்கோர்ஸ். நெவர் பேக் டவுன் எல்லாருக்குமே நெவர் பேக் டவுன் பிடிக்கும். சார்பிட்ட இது நம்ம நீங்க எப்படி நெவர் பேக் டவுனை பார்த்து நீங்க வந்தீங்களோ அதே மாதிரி இங்க இப்ப இருக்க ஜென்ரேஷன் இப்ப சார்பேட்டை பார்த்துட்டு உள்ள வரும். ஓகே, புரியுதுங்களா? சார்பேட்டை வந்து ஒரு பூம் கிரியேட் பண்ணிச்சுங்க. நானும் பாரு எல்லாருமே ஒரு அகாடமி ஓப்பன் பண்ணிருக்கேன். புரியுதா? சார்பேட்டை வந்து நிறைய பூம் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் அதை பார்த்துட்டு வர்றாங்க. எனக்கு அஃப்கோர்ஸ் எனக்கு எம்எம்ஏ மூவின்னு பொறுத்தவரை நெவர் பேக் டவுன் பிடிக்கும். அப்புறம் ஆங் பேங்கோட அந்த இது எல்லாமே எனக்கு அது பிடிக்கும். அது நல்லா இருக்கும். ஸோ எனக்கு சென்னை எம்எம்ஏ வந்து டெக்னிக்கலாக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டேன். எனக்கு கமர்ஷியலாக அஸ் அ ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் ஒரு ஆண்டர்ப்ரனரா சில கொஸ்டின்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரு பிராண்டை பில்ட் பண்ணி தெரியாத ஒரு ஸ்போர்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி இத்தனை வருஷம் நிலைச்சு நிக்கிறதே ஒரு பெரிய சாதனை தான் என்னை பொறுத்த வரைக்கும். கோவிட் லாக்டவுன்ல இன்னும் அதை நிக்கிறதே உண்மையிலே ஒரு பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம் மாஸ்டர். எப்படி ஒரு ஆண்டர்ப்ரனரா ஒரு பர்ன் அவுட் ஆகட்டும், ஒரு மோட்டிவேஷனா லாங் டேர்மா எப்படி நீங்க சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க? சரி, ஓகே. இதுக்கு வந்துட்டு எம்பிஏ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் உள்ள கொண்டு வரணும். புரியுதுங்களா? பேசிக்கா நான் வந்து டபுள் எம்பிஏ, புரியுதுங்களா, எம்பிஏ MSSW பண்ணேன். தென் கனடால எம்பிஏ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணேன். இது வந்து நிறைய பேர் உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். பேசிக்கலி பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். இது இல்லாம ஒர்க் இன் கம்பெனி ப்ராஜெக்ட் மேனேஜரா ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நிறைய மார்க்கெட்டிங் இது பண்ணியிருக்கேன். பட் அந்த ஒரு மெச்சூரிட்டின்னு வருது அந்த 29-30 இயர்ஸ்ல தான் ஐ ஸ்டார்ட் த பிசினஸ் கான்செப்ட். புரியுதா? நம்பர் 1. நான் அங்கே ஃபாரின்ல படிக்கும் போது ஐ ஏர்ன்டர். ஸோ என்னோட ஏர்னிங்ஸை வச்சு தான் ஐ ஸ்டார்ட் மை பிஸ்னஸ் கான்செப்ட். இருக்குங்களா? ஸோ இப்போ இதை 3ஆ பிரிக்கணும். ஒன்று, இப்போ இந்த நீங்கள் சென்னை எம்எம்ஏக்காக பேசுறது பிஸ்னஸ் நாலேஜ்னு இருக்கு. இந்த பிஸ்னஸ் நாலேஜ் 4 பில்லர்ஸ், இந்த மார்க்கெட்டிங் அதெல்லாம் ஓடும். அது ஒன்று. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து ஃபினான்ஷியல் சப்போர்ட். அஃப்கோர்ஸ் அந்த பில்லர்ல ஒன்று ஃபினான்ஷியல் சப்போர்ட் தான். ஃபினான்ஸ் உங்களுக்கு இருக்கணும். ஓகே. தேர்ட் வந்து டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கணும். உனக்கு அதாவது இப்போ எனக்கு எம்எம்ஏ தெரிஞ்சதுனால ஐ ஸ்டார்டட் எம்எம்ஏ. நான் ஏர்ன் பண்ணி சேவிங்ஸ் வச்சிருந்ததுனால ஐ புட் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தேன். ப்ளஸ் அதுல இருந்து பிசினஸை எப்படி ரன் பண்ணணும், எப்படி பீப்புள் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணுன்றது என்னோட எஜுகேஷன் அது கொடுத்துச்சு. ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கொடுத்துச்சு. ஸோ நான் எடுத்தோடனே டிகிரி முடிச்சோம் உடனே ஸ்டார்ட் பண்ணல. ஸோ நான் முடிச்சுட்டு ஒரு 6-7 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு நான் சேவ் பண்ணி அந்த மணியில அப்படியே கொண்டு போனேன். உண்மை என்னன்னா எதுவுமே நான் பிளான் பண்ணல, ஆட்டோமேட்டிக்லி இட் ஹேப்பன். நத்திங் பிளான். நான் பிளான் பண்ணது வேற. ஐ ஸ்டார்டட் மேமத் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ், HR கன்சல்டன்சி ஆரம்பிச்சிருக்கேன். ஐ ஹேவ் மேனகா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருந்தேன். புரியுதுங்களா? ஸ்பைவே என்டர்பிரைசஸ் சொல்லி ஒரு ஸோ இதெல்லாமே ஐ பிளான் அண்ட் ஸ்டார்டட். நத்திங் இந்த லெவல் சக்ஸஸ் கிடையாது. அது எல்லாமே நான் பிளான்டு ப்ராப்பரா பண்ணணும், அப்படி பண்ணணும். இது ஆட்டோமேட்டிக்லி என்னன்னா பிடிச்சதா பண்றோம், ஹாப்பியா பண்றோம். அது வந்து இந்த பிசினஸ் நாலேஜ் படிச்ச நாலேஜ்னால அது ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாமே சேர்ந்து பண்றோம். இன்னொரு வந்து மற்றவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்பி நீங்க ரொம்ப இறங்கக்கூடாது. அதே மாதிரி உங்களோட டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாமே நீங்க இறங்கக்கூடாது. இதுல பாத்தீங்கன்னா 3மே வேணும். பிசினஸ் நாலேஜ், ஃபினான்ஷியல் சப்போர்ட், டெக்னிக்கல் நாலேஜ். ஹோட்டல்ல எப்படி சொல்லுவோம், உங்களுக்கு சமைக்க தெரிஞ்சா பிசினஸ் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிங்க. அதே மாதிரி தான் வென் யூ நோ டெக்னிக்கல், யாரையும் நீங்க பயப்பட தேவையில்லை. யூஆர் புட்டிங் யுவர் செல்ஃப். நம்மள நம்புறோம், நம்ம ஆரம்பிக்கிறோம், அதுவா நம்மள இழுத்துட்டு போச்சு. இதான் கான்செப்ட். இப்போ நான் ஏர்ன் பண்ண ஃபினான்ஸ் எனக்கு வந்து நான் ஏர்ன் பண்ணதை வச்சு நான் கொஞ்சம் போட்டு சின்ன லெவல்ல தான் ஆரம்பிச்சேன். அது அப்படியே நெக்ஸ்ட் கொண்டு போச்சு. இப்போ நிறைய பேர் நான் பாக்குறேன் என்ன பண்றாங்கன்னா, மணி இருக்கு, ஓகே, யாரையா நம்பி ஒருத்தங்களை ஆரம்பிக்கிறது. அவன் ஒரு 1 இயர் கழிச்சு இருந்துட்டு தனியா அவன் எங்கன்னா போயிடுவாங்க. அப்ப என்ன ஆகுது, மணி வச்சிருக்கவன் பிசினஸ் பண்ணி லாஸ் ஆயிடும். இன்னொருத்தன் டெக்னிக்கல் இருக்கும், அவன் என்ன பண்றான், வேற யாராவது கிட்ட மணி வாங்கி வில் பி ஸ்டார்டிங். நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு லெவலுக்கு மேல அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போயிடுது. ஓகே. ஸோ நான் சொல்றது என்னன்னா, எடுத்தவனவே நீங்க வந்து பெருசா ஆரம்பிக்கணும்னு நினைக்காதீங்க. சென்னை எம்எம்ஏ அப்படிதான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். சின்னதா ஆரம்பிச்சோம்.
சின்னதாக அந்த கிளைண்டேல் வரும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு 10-20 பேர் வரப்போது உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அப்போ கொஞ்சம் பெருசாக ஆரம்பிக்கலாம். முடிஞ்ச அளவு 28 இயர்ஸ் ப்ளஸ்ல அந்த மெச்சூரிட்டி ஆட்டோமேட்டிக்காக வரும். 27-28 அப்போ நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். இந்த 21-22ல ஆரம்பிக்கிறது எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் விச் இஸ் நாட் சேஃப். அண்ட் ஆல்சோ இன்னொருத்தரை நம்பி நீங்கள் ஆரம்பிக்க கூடாது. புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இது வேற ஏதாச்சும் ஒரு ஃபேக்டராக இருக்கலாம். இதனால சென்னை எம்எம்ஏ சக்ஸஸாக நிற்கிறதுனா முக்கியமான ஒரு ஃபேக்டர் என்ன? நாங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் ரொம்ப கிளியராக இருக்கேன், ரொம்ப கமர்ஷியலாக போகக்கூடாதுன்ட்டு. புரியுதா? ஓகே. ரொம்ப நம்ம வந்து பெரிய கமர்ஷியல் பெரிய ஃபேன்சி ஜிம்மும் கிடையாது. ஓகே, நம்ம இது வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ், இது மாஸ்டர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் தான். கிளைண்டேல் மாதிரி ரொம்ப பெண்ட் ஆகுறது கொஞ்சம் நிறைய பேர்னா இவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்கு. நாங்கள் எவ்வளவோ கம்மியாயிட்டோம். புரியுதா? இருந்தாலுமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்போம். நாங்கள் ஜிம் மாதிரி ரொம்ப இதெல்லாம் கிடையாது. அந்த ஒரு அதான் சொல்ல, இட்ஸ் நாட் ஜிம், இட்ஸ் அ மார்ஷல் ஆர்ட் ஸ்பேஸ். நீ அந்த மார்ஷல் ஆர்ட் ஸ்பேஸை மறந்து ஒரு ஜிம் ஆஸ்பெக்ட்லேயே வராங்க. இட்ஸ் நாட் ஜிம். அதை நான் விட்டே கொடுக்க மாட்டேன். நீங்க தெளிவா மாஸ்டர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் எடுத்து நீங்க ஒன்று கத்துக்க வரீங்க. ஸ்டூடெண்ட்டும் ஷுட் ரெஸ்பெக்ட் த மாஸ்டர், மாஸ்டர் ஷுட் ரெஸ்பெக்ட் த ஸ்டூடெண்ட். டோஜோக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அதாவது இந்த மார்ஷல் ஸ்பேஸ்க்கு ஒரு மரியாதை இருக்கு. இது எல்லாமே இதை நாங்கள் விட்டே கொடுக்க மாட்டோம். இது அதே மாதிரி நம்மளோட ஸ்லோகனே அதான், ப்ரௌட் டு பி அ ஃபைட்டர். நம்மள வந்துட்டு எப்பவுமே ஒரு ப்ரௌடா நினைக்கணும். ஓகே, நம்ம வந்து எந்த விதமான ஒரு பேட் திங்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருந்துடக்கூடாது. புரியுதா சொல்லுது? ஒரு நெகட்டிவிட்டிக்கு ஒரு இந்த இது அந்த இது சப்ளிமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நாங்கள் எதுவுமே பண்றது கிடையாது. நம்ம நேச்சுரலா ஸ்போர்ட் பேஸ்ல ஃபுல்லாவே அதை ஃபிக்ஸ்டா வச்சுக்கிட்டு அதுலேருந்தே ட்ரெயின் பண்றோம். இன்னொன்று என்னை பொறுத்தவரை நான் வெளி ஃபினான்ஸ் போகவே மாட்டேன். பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட்ல சொல்ல போனா எல்லாமே எப்படியா ஏர்ன் பண்ணி அதுலேருந்தே நான் கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணியே தான் வில் டூ இட். தவிர மற்றவங்களோட அமௌண்ட்டுன்ற மாதிரி உள்ள அப்போதான் நம்மளுக்கு ஆன்சரபிளா மாறிடும். அவன் சொல்ற பேசலாம் நம்ம கேட்குற மாதிரி ஆயிரும் நிறைய இதுல. அதெல்லாம் இல்லாம நம்மளோட ஓன்ல நம்ம பண்றோம். இது வந்து ஃபிக்ஸ் நல்லா இருக்கா. ரெண்டாவது நம்மளோட குவாலிட்டி, நம்ம கொடுக்குற ட்ரைனிங் வந்து கரெக்டா இருக்கும். நீங்க பெரிய செலிபிரிட்டி இருந்தாலும் சரி, சின்னதா எல்லாமே சேம் தான். ஆனா அது கொடுக்கறது அந்த பேசுறதுன்னு இருக்குல்ல, நீங்க ரிசல்ட் கரெக்டா காமிச்சிட்டு ஒழுங்கா நடந்துட்டீங்கனாலே பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். ஓகே மாஸ்டர். ஸோ ஒரு ஃபைட்டரா வந்து நான் ஒரு 2-3 இயர்ஸ் ட்ராவல் பண்ணிக்க அப்புறம் ஒரு கண்டினியூஸ் எல்லாம் பிரேக் பண்ணி நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஒரு நிறைய கற்றுக் கொடுத்தது லைஃப்ல. ஒரு ஃபைட்டரா நம்ம கத்துக்கிற விஷயம் ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கு? ஒரு ஃபைட்டர் மைண்ட் செட் எல்லா ஆண்டர்பிரினர்ஸ்க்கும் வேணும் அப்படின்னு அது சொல்வீங்க? கண்டிப்பாங்க. எனக்கு வந்துட்டு கொரோனா தான் என்னோட ஆப்போனண்டாக இருந்தது. ஓகே, ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட். ஓகே, அது நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஆச்சு, அது வேற விஷயம். ஓகே, கொரோனா நேரத்தில் ஒரு 5 அகாடமிஸ் நீங்கள் வச்சுட்டு அந்த நேரத்தில் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாமா, 1-2 க்ளோஸ் பண்ணிடலாமா? ஏன்னா ஃபர்ஸ்ட் கொரோனால வேவ்ல கூட பரவாயில்ல, எவ்ரிபடி அண்டர்ஸ்டாண்ட். செகண்ட் கொரோனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த ரெண்ட் ஆஸ்பெக்ட்ல 50%, 60% அந்த மாதிரி கேட்டாங்க. ப்ளஸ் பீப்புளுக்கு நம்ம சேலரி கொடுத்தாலும் பிஸ்னஸ் ரன் ஆகல. ஸோ வாட் யூ டூ? ஸோ ரொட்டேஷன்ஸ்லேருந்து ரொம்ப ஸ்ட்ரக் ஆச்சு. அந்த நேரத்தில் ஒரு அகாடமி நம்ம க்ளோஸ் பண்ணிடலாமா அப்படின்லாம் ரொம்ப திங்கிங். ஸோ அதெல்லாம் வந்துட்டு இல்லை அது ஒன்று இருக்கும்ல, அந்த இது எனக்கு அது கொடுத்துச்சு. இல்லைன்னா 1-2 க்ளோஸ் பண்ணிட்டு நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்திருக்கலாம். ஓகே, ஸோ அந்த ஆட்டிடியூட் எனக்கு உண்மையிலேயே அது பிகாஸ் ஆஃப் த ஃபைட்டர் தான் வந்து க்ளோஸ் பண்ணிடக்கூடாது, எக்காத்துக்குன்னா விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு நான் நீங்க சொல்றது. நம்ம கிளாஸ் முடிச்சு ஒரு ஸ்லோகன் சொல்லுவோம், ஐ அம் எ ஃபைட்டர், ஐ ஃபைட் மை செல்ஃப். அது ரொம்ப வேலிடான. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நான் நிறைய டைம் எனக்கே நான் சொல்லியிருக்கேன். அது ரொம்ப ஒரு வேலிடான ஸ்லோகன், ரொம்ப ஒரு மோட்டிவேட்டிங்கான ஸ்லோகன். நான் சில பேர் கேட்பாங்க, 1-2 பேர் ஐ ஃபைட் மை செல்ஃப். நம்ம ஸ்லோகனே தான், ஐ அம் எ ஃபைட்டர், ஐ ஃபைட் மை செல்ஃப். ஓகே, லோகோல போடுறது பாத்தீங்கன்னா ஐ அம் ப்ரௌட் டு பி அ ஃபைட்டர். இது ஐ அம் எ ஃபைட்டர், ஐ ஃபைட் மை செல்ஃப்ன்றது நான் எதுக்கு என்ன சண்டை போட போறேன்? உண்மை அதுதான். நீ எழுந்து இங்க வர்றதே ஒரு ஃபைட்டு தான். கண்டிப்பா. நைட் ஹெவியா சாப்பிடாத, பிரியாணியை கட் பண்ணுன்றதே ஒரு ஃபைட்டு தான். கண்டிப்பா. எந்த பேட் ஹாபிட்ஸும் இல்லாத ஒரு ஃபைட்டு தான். ஓகே, ஒருத்தவன் டென்ஷன் படுத்துறான், அதை கண்ட்ரோல் பண்றதுமே ஒரு ஃபைட்டு தான். புரியுதா? ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகே, ஸோ அதனால யூ நீட் டு கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். அதுதான் அந்த கான்செப்ட். என்ன, யூ நீட் டு ஃபைட் யுவர் செல்ஃப் அப்படின்ட்டு. சூப்பர் மாஸ்டர். இப்போ சென்னை எம்எம்ஏ ரொம்ப வருஷம் நின்று இருக்கு, நல்லா க்ரோ ஆயிருக்கு, நல்லா ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணியிருக்கீங்க. நம்ம இப்போ நிறைய பேர் ஃப்ரான்ச்சைஸ் கேட்பாங்க, கொலாபரேஷன் வேற ஏதாவது டைப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குமா, வேற டிஸ்ட்ரிக்ட்ல வேற ஸ்டேட்ல கேட்பாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் இனிஷியேட்டிவ் ஏதாவது இருக்கா மாஸ்டர்? மோஸ்ட்லி 2 things. எனக்கு என்னன்னா, வி ஓப்பன் டு ஃப்ரான்ச்சைசி. புரியுதா? இப்போ ஆல்மோஸ்ட் 5 அகாடமிஸ் இருக்கு. சென்னையில பொட்டன்ஷியல் பிளேசஸே இன்னும் 7 to 8 மேலேயே இருக்கு, நிறைய இருக்கு. இது இல்லாமல் அவுட் சைட் சென்னையும் நிறைய இருக்கு. நம்ம ஓப்பன். என்னோட ப்ரையாரிட்டிஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது 5 years இருந்து நம்ம ஸ்டூடெண்டா இருந்து நம்ம, ஏன்னா அந்த இது ஃபீல் ஆகும், அந்த ரெஸ்பெக்ட் ஃபீல் ஆகும். அது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப், அது எப்படி நம்மளோட அந்த கல்ச்சர் எப்படின்னு தெரியணும்.
தெரியாதவங்க டேரக்டா அமௌண்ட் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அது ஒரு பிசினஸா மாறிடும். அதனால மை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆல்வேஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட் வந்து கேட்டா ஐ எம் ஹாப்பி டு கிவ். நான் அண்ணா நகர் பிரான்ச்சே என் ஸ்டூடெண்ட் தான் நீ பார்த்துக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டேன், புரியுதுங்களா? ஸோ ஐ எம் ஹாப்பி டு கிவ். யாராவது ஃப்ரான்ச்சைஸ் நம்ம ஸ்டூடெண்ட் கேட்குறாங்கன்னா தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2, இல்லை நம்ம இதில் வரல போது சில பேர் வந்து அவன் மார்ஷல் ஆர்ட்ஸ் இன்ட்ரெஸ்டாக இருப்பான், அவன் எப்படி நம்ம ஜட்ஜ் பண்ணும்? ஒன்றுமே டோட்டல் நான் மணி போடுறேன் எனக்கு ஒன்று ஆரம்பிக்கணும்னா நான் கொடுக்க மாட்டேன். அந்த மாதிரி எனக்கு இதற்கும் ஒரு நிறைய ஆஃபர்ஸ் வந்திருக்கு. தே நீட் டு ரெஸ்பெக்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ். அவனுக்கு அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் உண்மையிலேயே ஜென்வன் பிஸ்னஸ்ன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல டைரக்டாக பார்த்துட்டு வராங்கன்னா வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு இது ஒரு எனக்கு பிடிச்சிருக்க மாஸ்டர் ஒரு ஹாப்பி ஒரு இது நானும் சேர்ந்து பண்றேன் அப்படின்னு ஒரு கூட டிராவல் பண்ற மாதிரி இருக்காங்கன்னா. ஓகே, நைஸ் மாஸ்டர். சென்னை MMA இன்னைக்கு இப்போ 2026 போறோம். 2030 நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் சென்னை MMA எப்படி இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? as I said, இப்போ அகாடமி ஆஸ்பெக்ட்ல இதுதான் நான் லாஸ்ட் 10 இயர்ஸ் பண்ணிட்டேன். செலிபிரிட்டி ட்ரைனிங்கும் நிறைய பேர், நம்ம ஆரியா பத்தி பேசினாலுமே so many people I get training. ஃபைட்டர் ஆஸ்பெக்ட்ல கொடுத்தாச்சு. கார்பரேட் ட்ரைனிங் பத்தி பேசவே இல்லை. மெஜாரிட்டி ஆஃப் த கார்பரேட் ட்ரைனிங்க்கு நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ் ப்ரோக்ராம் எடுப்போம். TCS, மஹேந்திரா, சத்தியம் க்ளோஸ் பண்ணிட்டான். பொலாரிஸ், ஓகே, இனியும் அப்போலோ ஹாஸ்பிட்டல், கிளவுட்9 ஹாஸ்பிட்டல், SRM காலேஜஸ், இன்னும் நிறைய காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், கார்பரேட்ஸ்லாம் உமன் செல்ஃப் டிஃபென்ஸ் ப்ரோக்ராம்க்கு we have a tie up and we'll take classes also for them. ஓகே, ஸோ அது ஒன்று. செலிபிரிட்டி ட்ரைனிங் பண்ணுறோம், ஃபைட்டர் ட்ரைனிங் பண்ணுறோம், சில பேருக்கு வெயிட் லாஸ் பண்ணணும், இதெல்லாம் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி இந்தியா லெவலில் இப்போ MFN இருக்கு பார்த்தீங்களா? சவுத் இந்தியாவில் ஸ்ட்ராங்கே இல்லை. இப்போ இங்கேருந்து போனால் எது இருந்தாலுமே அங்கே தான் போகிற மாதிரி இருக்கு. ஸோ மை பிளான், ஐ ஆஸ்ட் ஆர்யா சார், ஓகே, மோஸ்ட் ப்ராபப்ளி வித்தின் 1 year வி மே ஸ்டார்ட் சேம் லைக் MFN இன் சவுத் இந்தியா. சூப்பர், அதுதான் என்னோட விஷன். அகாடமிலாம் முடிஞ்சு போச்சு, அது ஆல்ரெடி ஐ அச்சீவ்ட், ஐ டிட் இட். நெக்ஸ்ட் வந்துட்டு we need to start like that promotion. கண்டிப்பா வேணும்னு நினைக்கிறேன் மாஸ்டர். அதை நான் மோஸ்ட்லி பண்ணிடுவேன். அது ஆல்ரெடி பிளான்லாம் பண்ணிட்டேன், டிசைனும் பண்ணியாச்சு, பேர் கூட வச்சாச்சு. பட் அஃபிஷியலி இன்னும் சில இதெல்லாம் இருக்கு, பட்ஜெட்டிங்லாம் பண்ணணும், யாராவது உள்ள இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அது ஆர்யா சாரும் சார் ஓகே எவ்ரி திங் அண்ட் அவரும் இன்வெஸ்டரை தேடிட்டு இருக்காரு. ஸோ ஒன்ஸ் இது எவ்வளோமா செட் ஆயிடுச்சுன்னா 1 year கழிச்சு இட்ஸ் இன்டர்நேஷனல் தான். பட் இப்போ நார்த்ல MFN சொல்றோம்ல, சவுத்லயே MFN தான், பட் நார்த் MFNன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு இது சவுத்ல இருந்து நம்மளது ஒண்ணு இருக்கும். அப்படி வந்துச்சுன்னா ஃபைட்டர்ஸ் குவிவாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு ஃபியூச்சர் இருக்குன்னு தெரிஞ்சா வருவாங்க. ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ் அண்ட் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீங்க எப்ப அது சொல்லுவீங்க அப்படின்ட்டு கேட்கறதுக்கு. ஏன்னா நான் பாத்தீங்கன்னா ஜோ ரோகன் பாட்காஸ்ட் பண்ணுவாரு, MMA-ஓட கமெண்டேட் பண்ணுவாரு, MMA பத்தி நிறைய பேசுவாரு. அவரோட பார்த்து அவர் மேல இருக்கிற பேஷன்ல தான் நான் பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ கண்டிப்பா நீங்க என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாலும் நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா எப்ப வேணாலும் நான் காம்பேரிங் அவர் மாதிரியே நானும் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. ஸோ பெஸ்ட் விஷஸ், கண்டிப்பா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வரும் மாஸ்டர். ஒரே ஒரு கொஸ்டின், இப்போ சென்னை MMA ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, தமிழ்நாடு இந்தியாவில் ஒரு MMA கல்ச்சரை பில்ட் பண்ணியிருக்கீங்க. உங்க லெகசி நம்ம ஒரு 100 years கழிச்சு நம்ம லைஃப் டைம்ல MMA-க்காக நம்ம இந்த ஒரு லெகசியை விட்டுட்டு போனோம், ஒரு கல்ச்சரை விட்டுட்டு போனோம் அப்படின்னா என்னவா இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க மாஸ்டர்? அதுதான் சொல்றேன், இந்த ஸ்போர்ட்டிங் ஈவென்ட் சொல்றேன்ல, இப்போ வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, ஃபைட் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஓகே, இப்போ இதை நான் சொல்லாம, ஓகே இது ரியாலிட்டி. நான் என்ன பண்ணது, ஈவன் கோபாலபுரம் ஸ்டேடியம் இருக்குல்ல, இப்போ எனக்கு பர்சனலி இப்போ நீங்க கேட்டீங்க என்ன, இப்போ நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு அது ஆல்ரெடி எனக்கு ஆன்சர் இருக்கு, புரியுதா? ஆனா வெளில யாருக்கும் தெரியாது, புரியுதா? அந்த கோபாலபுரம் பாக்ஸிங் ஸ்டேடியம் வந்து வேணும்னு கொடுத்த ப்ரொபோசலே நான் தான். ஓ, புரியுதுங்களா? சரி சரி. அந்த ப்ரொபோசல் ஏலன் சார் இஸ் தி நுங்கம்பாக்கம் MLA. ஓகே, அவரோட தம்பிக்கெல்லாம் நான் தான் கிளாஸ் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அவங்க MLA ஆக போது அவர் டென்னிஸ் ஸ்டேடியமுக்கு ஆப்போசிட்ல தான் அவரோட இது இருக்கு, MLA-ஓட இது இருக்கு. ஸோ நம்ம ஒரு இன்வைட் பண்ணாங்க. ஸோ நம்ம போனோம். அப்போ ஜஸ்ட் ஆஸ்மி அன் ஐடியா, மஸ்ட் ஸ்போர்ட்ஸ்க்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணலாம், ஏதாவது இருந்தால் சொல்லுங்க அப்படின்னும் போது நான் டென்னிஸ் ஸ்டேடியமுக்கு எதிர்க்க இருக்கேன். சடனா அது கேட்டோன்னே எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, டக்குனு என் மைண்ட்ல வந்தது அதான். டென்னிஸ்க்கு ஸ்டேடியம் எதிர்க்க இருக்கு, கிரிக்கெட்டுக்கு சேப்பாக் ஸ்டேடியம் இருக்கு, ஃபுட்பாலுக்கு நேரு ஸ்டேடியம் இருக்கு, JJ ஸ்டேடியம், சோமனி ஸ்டேடியம், நிறைய ஸ்டேடியம் இருக்கு. மார்ஷல் ஆர்ட்ஸ்க்குன்னு எங்களுக்கு ஸ்டேடியமே இல்லை. நான் கேட்டது தற்காப்பு கலை அரங்கம். தற்காப்பு கலைக்குன்னு ஒரு அரங்கம் இல்லை. நாங்க ஏதாவது ஒன்று போய் பண்ணணும்னா நாங்க போய் நேரு ஸ்டேடியம்ல போய் ஒரு கேட்கணும், ஸ்டேடியம் கொடுங்க ஒரு நாளைக்கு, இல்லைன்னா வேற எங்கன்னா போய் கேட்கணுமே தவிர எங்களை ரெக்கக்னைஸ் பண்ற மாதிரி கிடையாது. மும்பைலலாம் இருக்கு, டெல்லியிலலாம் இருக்கு, நம்மளுக்கு வந்து இல்லை. ஸோ வை டோன்ட் யூ பில்ட் ஒரு ஸ்டேடியம் அப்படின்ற மாதிரி நான் சும்மா ஒரு கேஸ் சொன்னோம்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஐடியா. ஏன்னா அவரு என்ன பிளான்னா, ஒரு கிரவுண்ட்ல வந்து ஒரு இடத்துல பாக்ஸிங், அங்க இருக்க பசங்களுக்கு எல்லாம் ப்ரொமோஷன் பாக்ஸிங் மாதிரி நீங்க எடுக்கிறீங்களான்ற ஆஸ்பெக்ட்ல தான் அவர் கேட்டாரு. பட் ஐ கேவ் திஸ் ஐடியா.
ஓகே இது வந்து நீங்க பண்ணீங்கன்னா உங்க நேமும் நல்லா ஃபேமஸ் ஆகும், எல்லாருமே அதுல கெயின் ஆவாங்களே அப்படின்ற மாதிரி கேஷுவலி ஐ ஆஸ்ட். அந்த போட்டோ இது எல்லாமே இருக்கு. அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் நெக்ஸ்ட் வீக் மாஸ்டர் சரி மாஸ்டர்னு சொல்லிட்டாரு. நான் கூட சும்மா கேட்குறாங்க, உண்மைதான் அப்படிதான் கேட்பாங்க நான் விட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் அவரே கால் பண்ணாரு. கால் பண்ணிட்டு மாஸ்டர் வரீங்களா, இங்க எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு. சரிட்டு நானும் ஜெகன் தான் வந்துட்டு ஏலன் சாரோட பிரதர். நாங்க 2 பேரும் அங்க போறோம். போனோம்னா கவுன்சிலர்ல இருந்து எல்லாருமே உட்காந்துருக்காங்க கார்பரேஷன்ல இருந்து. வந்துட்டு அங்க நீங்க சொல்லுங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா நான் என் பிளான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த மாதிரி சொல்லிட்டு நான் ஒரு இடம் சூஸ் பண்ணியிருக்கேன் மாஸ்டர், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே ஆன் தி ஸ்பாட்டே வண்டியில போய் எல்லாருமே நாங்க எல்லாம் 2-3 வண்டியில வந்துட்டு கோபாலபுரம் அங்க அந்த இதுக்கு போறோம். போயிட்டு மாஸ்டர் உங்களுக்கு எவ்வளவு பெருசு வேணும் நீங்க வரைங்க அப்படின்னு. அந்த வரைஞ்ச போட்டோ ஸ்டில் கூட பேப்பர்ல இருக்கு. நான் வந்து அப்படியே இதை எடுத்து அப்படியே மார்க் பண்ணேன், இந்த மாதிரி ஸ்டேடியம் வேணும் அப்படின்னு. ஓகே நம்ம ப்ரொபோசல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இவர் வந்து அடுத்த இதுல வந்து கேட்டிருக்காரு ஸ்டேடியம் வேணும்னு. உதயநிதி ஸ்டார் அப்பதான் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சாங்ஷன் பண்ணிட்டாங்க. இதை நான் இங்க பாக்ஸிங் அசோசியேஷன் பீப்புள் கிட்ட எல்லாம் 2-3 பேர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி பண்ணோம், இந்த மாதிரி பண்ண. அது எப்படி சார், அது எல்லாம் சொல்லுவாங்க தான் அப்படின்ற மாதிரி எல்லாமே பேசிட்டு இருந்தாங்க. பட் இட்ஸ் a பிக் திங், புரியுதா? வித்தின் நெக்ஸ்ட் 2 years we have a stadium now. இப்போ மேட்ச் போயிட்டு இருக்கு. சூப்பர் மாஸ்டர். புரியுதா அது சொல்றது? எனக்கு ஒரு பர்சனல் ஹாப்பினஸ் என்னன்னா, இப்போ எங்க பாக்ஸிங் இருந்தாலுமே அதான் பிளேஸ். பாக்ஸிங்க்குன்னு அது ஒரு பிளேஸ், புரியுதுங்களா சொல்றது? அதுவும் இல்லாம கிக் பாக்ஸிங் எதுவாக இருந்தாலுமே மார்ஷல் ஆர்ட்ஸ்க்குன்னு ஒரு இப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்டேடியம் இருக்கு. அது நான் ஆர்யா சார்கிட்டயுமே சொன்னேன். எனக்கு ஒரு செல்ஃப் ஹாப்பி. என்கிட்ட யாராவது வந்து நீங்க கேட்ட கொஸ்டின் நான் அவர்கிட்ட சொன்னேன். என்கிட்ட வந்துட்டு நீங்க இது பண்ணீங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்கன்னா, நான் இண்டிவிஜுவலா என்ன வேணா சொல்லிக்கலாம். பட் காமனா வெளில பண்ணது என்னன்னா, அந்த ஸ்டேடியம் வேணும்னு அந்த ரிக்வெஸ்ட் பண்ணி ஏதோ ஒரு காட் கிரேஸ் அமைஞ்சாம நான் போய் எதுவும் கட்டல. பட் அந்த நேரத்துல அந்த ப்ரொபோசல் வேணும்னு யோசிச்சு சொன்னது ஸ்டேடியமா மாறி இப்போ பசங்க பண்ணப்போ ஒரு செல்ஃப் ஹாப்பினஸா இருக்கும், புரியுதா? ஸோ இது வந்து எனக்கு அது அந்த ஸ்டேடியம் பார்க்க போதெல்லாம் ஒரு பர்சனல் ஹாப்பினஸ் இருக்கும். ரெண்டாவது வந்துட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி எம்எஃப்என்க்கு வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட் ப்ரொமோஷனல் திங் எம்எஃப்என் மாதிரி நம்ம ஒன்று பெருசு கண்டக்ட் பண்ணி நிறைய ஃபைட்டர்ஸை உள்ள கொண்டு வரோம். ஏன்னா ஃபைட்டர்ஸ்க்கு வந்து ஸ்பான்சர் வேணும். ஏன் திருப்பி இந்த மாதிரி சொல்றேன்னா, ஏன்னா இட்ஸ் நாட் ஏ கவர்மெண்ட் அப்ரோச் ஸ்போர்ட்ஸ், இட்ஸ் அ பிரைவேட் ஸ்போர்ட்ஸ். ஸோ சம்படி நீட் டு ஸ்பான்சர். ஒரு ஃபைட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் டயட் வேணும், நல்ல சப்ளிமெண்ட்ஸ் வேணும், ப்ராப்பர் ட்ரைனிங் வேணும், ப்ராப்பர் இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் வேணும். ட்ரைனிங்னா டெக்னிக்கல் ட்ரைனிங் மட்டும் கிடையாது, அவங்க ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் இருக்கும், சைக்காலஜி கவுன்சிலிங் இருக்கும், புரியுதுங்க? இதெல்லாம் நல்ல பிசியோ வேணும். ஸோ இந்த மாதிரி நிறைய வேணும் ஒரு ஃபைட்டர்ஸ்க்கு. ஸோ அவனுக்கு எங்க போகும்? ஒரு நல்ல ஃபைட்டர்ஸ்க்குலாம் ஒரு மந்த்துக்கு 1.5 லட்ச ரூபாய் செலவாகும். அவனுக்கு எல்லாருக்கும் ஃபீஸ் பே பண்ணி டயட் பண்ணி சாப்பிட்றதுலாம் யார்கிட்ட போவான்? ஸோ வென் திஸ் டைப் ஆஃப் பிக் ஆர்கனைசேஷன்ஸ் தே வில் எப்படி ஆக்ஷன்ஸ் பார்க்குறீங்கல்ல, ஐபிஎல் ஆக்ஷன்ஸ் பார்க்குற மாதிரி the investor a team people they will recruit a fighter. ஸோ ஆட்டோமேட்டிக்லி இல்லை யார் டெவலப் ஆகிறா, ஃபைட்டருக்கு ஒரு நல்ல ஸ்பான்சர் வருது. இன்டர்நேஷனல்லேருந்து 2-3 கோச்சஸை கொடுத்து ட்ரைனிங் பண்ணும்போது இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர்ஸ் கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்லி there'll be more fighters will be coming. புரியுதா நான் சொல்றது? ஸோ மோர் ஃபைட்டர்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு மணி ஸ்பெண்ட் ஆகுதுன்ற. ஏன்னா இன்னைக்கு டேட்ல எல்லாரும் ஃபர்ஸ்ட் யோசிச்சோடனே இவ்வளோ செலவாகுது, இதான் மைண்ட்ல வரும். அந்த தூக்கிடணும். அதை தூக்கிட்டோம்னா இன்சூரன்ஸ் இருந்து அடுத்தது என்னது, மெடிக்கல் இன்சூரன்ஸ். ஏதாவது இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா 1 லட்ச ரூபாய் செலவாகுது, அது ஒரு மைண்ட் பயம் வரும். ஸோ அந்த இன்சூரன்ஸை நம்ம கொடுத்துடணும், புரியுதுங்களா? இது ரெண்டும் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபைட் ப்ரொடக்ஷன் வரும் அந்த கம்யூனிட்டி. எக்ஸாக்ட்லி. இதுக்கு தான் இதை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ நானும் ஆர்யா சாரும் பிளான் பண்றோம். அது நடந்துருச்சுன்னா தட் இஸ் மை பிகஸ்ட் அச்சீவ்மெண்ட். சூப்பர், புரியுதுங்களா? அது இருக்கும். இது ரெண்டும் பர்சனலி இன்னைக்கு டேட்டுக்கு. நாளைக்கு ஃபியூச்சர் அங்க போய் நெக்ஸ்ட் லெவல் எப்படி நம்ம யோசிக்கணும். ஓகே, இது வந்து ரொம்ப உண்மையிலேயே எம்எம்ஏ மேல ஒரு லவ் இருக்கவங்க, ஒரு பேஷனேட்டா இருக்கவங்க பண்ண முடியும் மாஸ்டர். உண்மையிலேயே மை பெஸ்ட் விஷஸ். நீங்க கண்டிப்பா அந்த இனிஷியேட்டிவ் எடுத்து நல்லா போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ சென்னை எம்எம்ஏ ஜாயின் பண்ணும் பார்த்துட்டு இருக்கவங்க வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நம்ம எங்க இருக்கோம், எப்படி நம்மளை அப்ரோச் பண்ணி எப்படி ஜாயின் பண்ணலாம் மாஸ்டர்? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நுங்கம்பாக்கம், அப்படி இப்படிலேருந்து வரேன், அண்ணா நகர், நுங்கம்பாக்கம், கேகே நகர், அடையார், சோழிங்கநல்லூர், இந்த 5 இடத்துல வி ஹேவ் பிரான்ச்சஸ். ஸோ நீங்கள் அங்கே டேரெக்டாகவே வந்துடலாம். இது இல்லாமல் வி பிளான் ஒன் சிறுசேரி பக்கம், ஓகே, ஹிரானந்தா அந்த சைடில் வி பிளானிங் டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஃபோன் நெட்டில் அடிச்சாலே வந்துடும். நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு ஒரு ட்ரையல் செஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பயம் என்னன்னா, போனோடனே ஃபீஸ் கேட்டுருவாங்களோ, பண்ணலாமா வேணுமா. முதல்ல நீங்கள் வாங்க, ஒரு ட்ரையல் செஷன் யூஸ் பண்ண 1 மந்த் பேக். ஏன்னா நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றது என்னன்னா, இங்கன்னு இல்லை வெளிலலாம் கேட்கும் போது அப்படியே ஒரு ஆனுவல் புஷ் பண்றாங்க, இவ்வளோ அமௌண்ட் பே பண்ண சொல்றாங்க ஃபீஸ்ல. நீ 1 மந்த் எடுங்க. நம்ம இதில் அதான் ஃபிளெக்சிபிலிட்டி. ஃபர்ஸ்ட் ஒரு நாள் வாங்க, டிஸ்டன்ஸ் செக் பண்ணிங்க, டிராவல் உங்களுக்கு ஓகேவா, இடம் பிடிச்சிருக்கா, நேரில் ஒரு கிளாஸ் பண்ணி பார்க்க போது ட்ரெயினர்ஸ் ஓகே, 1000 கொஸ்டின்ஸ் இருக்கும். கிளாரிஃபை எவ்ரி திங் இன் ட்ரையல். வி ஆர் நாட் சார்ஜிங் எனி திங் ஃபார் யூ. தென் ஜாயின் ஃபார் 1 மந்த். ஆர்வத்தில் போய் ஆனுவல் பே பண்ணிட்டு வராமல் போனால் நம்ம ஒன்றும் திருப்பியும் தர போகிறது இல்லை. 2வது ஹெவி லாஸ் ஃபார் தம். ஓகே, 1 மந்த் எடு. 1 மந்த் எடுக்க போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆர் 3 மந்த்ஸ் எடுங்க. அதுக்கப்புறம் கன்வெர்ட் இன்டு ஆனுவல். நான் அந்த ஆனுவல் பேக்கேஜ் எப்படி இருந்தாலும் அதே தான். அதை நீ 1 மந்த் எடுத்துட்டு அப்புறம் அதை நீ ஆனுவல் பண்ணும்போது அதை மைனஸ் பண்ணி ஆனுவல்ல நம்ம எடுத்துக்க போறோம். ஸோ இப்படி வரப்போது இதே ஹேவ் அன் ஐடியா.
புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் மை சஜஷன் ஃபார் தம். கோ ஃபார் ட்ரையல், தென் டேக் 1 or 3 months, தென் யூ கன்வெர்ட் இன்டு மணி ஆன். ஸோ இதுதான். ஸோ இந்த 5 branches ஃபோன் நம்பர் நெட்ல எல்லாமே இருக்கு. ஓகே, 8925012666, 8925912666, இந்த 2 நம்பருக்கும் நீங்க கால் பண்ணீங்கன்னா people will be taken. ஓகே மாஸ்டர், ஷியோர். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்ம நம்பர் கொடுத்துட்றேன், மேப்ஸோட லொக்கேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிடுறேன். கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் கொடுத்துருக்கீங்க, நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க, ஸ்போர்ட்டுக்காக நிறைய பண்ணியிருக்கீங்க. இன்னும் நீங்கள் ரொம்ப வருஷம் நிறைய பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ரொம்ப ஜென்யூனான விஷயஸ் இது. நான் அதனால தான் உங்களை பாட்காஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன். நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற, நான் நிறைய கற்றுக்கிட்ட ஹியூமன்ஸில் நீங்களும் ஒருத்தர். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி இன்னைக்கு நீங்கள் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம சென்னை எம்எம்ஏ கம்யூனிட்டியை பற்றி இவ்வளோ நேரம் பேசினதுக்கு ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம். நீங்கள் வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.